ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தினம் அருமையான ஹதாயாவுடைய என் அன்பு பிள்ளைகளோடு தர்பியத் என்ற பெயரால் நம்முடைய தனி வாழ்க்கையில் எதையெல்லாம் நாம் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், பேணிக்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான சில முக்கிய தகவல்களை காலையில் தங்களோடு பரிமாறிக்கொள்கிற மிகப்பெரிய ஒரு நசீபினை எல்லாம் அல்ல நம்முடைய ரப்பு நமக்கு வழங்கியிருந்தான். இப்போதும் மீண்டும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் ரொம்பவும் உங்களை கேட்பது, இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையாக ஆக்க நீங்கள் மிகப்பெரிய மன உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் ஹஜ்ரத் அவர்கள் வாழ்க்கை பயிற்சி கொடுங்கள் என்றிருக்கிறார்கள். எனவே காலையில் சொன்னது, நீங்கள் எல்லாவற்றையும் எடுக்கிற போது சமூகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். சமூகத்தில் மதிக்கப்படுவீர்கள், ஜொலிப்பீர்கள். உங்களை 4 பேர் குறை சொன்னால் 4000 பேர் எதிர்த்து நிற்பார்கள். உங்களை 4 பேர் குறை சொன்னால் 4000 பேர் எதிர்த்து நிற்பார்கள், உங்களை அல்ல, குறை சொன்னவர்களை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நான் காலையில் எவ்வளவு சொல்லியிருக்கிறேன் என்பதை கேட்டுட்டு இருந்த போது விளங்க முடியாத சிலதும் இன்னொரு முறை நீங்கள் போட்டு கேட்டால் விளங்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
இப்போதும் சில விஷயங்களை வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கிடக்கூடாது. என்ன வெடுக்கணும், காலையிலே சொல்லியிருக்கிறேன், என்ன வரக்கூடாது. சில விஷயங்களிலே நமது பாதுகாப்பு இருக்கணும், ஈடுபடக்கூடாது. மிக முக்கியமான செய்திகளில் இந்த நாவு இருக்கிறது, கல்பு இருக்கிறது, கண்கள் இருக்கிறது. அஷ்ரஃபுல் அல்லாஹ் என்பார்கள், உறுப்புகளில் எல்லாம் சிறப்புக்குரிய உறுப்பு. முகத்துக்கு பேர் உதுவுன் மின் அஷ்ரஃபில் அல்லாஹ். உறுப்புகளில் எல்லாம் சிறப்பான உறுப்பு முகம். முகம்தான் இருக்கிறதுலே சிறப்பானது. எனவேதான் அஸ்லிம் வஜ்ஹக லில்லாஹ், அல்லாஹ் சொல்வான், வஜ்ஹக லில்லாஹ், உன் முகத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் நீ கட்டுப்படுத்துங்கிறான். அஸ்லிம் வஜ்ஹக லில்லாஹ் வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹ் வஹுவ முஹ்சின். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹ் வஹுவ முஹ்சின். முஹ்சினாக இருக்கும் நிலையில் தன் முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் யார் முழுக்க திருப்பிக் கொண்டார்களோ, முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் யார் கட்டுப்படுத்தி கொண்டார்களோ, இதுல முகத்தை இஸ்லாத்துக்கு ஆக்கிட்டாங்கிற அர்த்தமும் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் முகத்தை அல்லாஹ்ட்ட கொண்டு ஒப்படைக்கிறது. ஏன்னா முகத்தை ஒப்படைச்சிட்டோம்னா நம்மளை ஒப்படைச்ச மாதிரின்னு எழுதுறாங்க. நம்மை ஒப்படைப்பதற்கு முகத்தை ஒப்படைக்கிறது. முகத்தை அல்லாஹ்வை கொண்டு முன்னோக்கிறது அப்படின்னா முகம் மட்டுமா முன்னோக்க போகுது, உடம்புறா முன்னோக்க போகுது. ஆனால் மொத்த உடலுக்கும் முகத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லுகிற பழக்கம் இருக்கிறது. ஏன்னா அது உறுப்புகளில் சிறப்பான உறுப்பு. இங்கே ஒமையுஸ்ரி மஜாஹு இலல்லாஹ், முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் யார் கொண்டு சேர்த்து விட்டார்களோன்னா அந்த அர்த்தமும் இருக்குது. அதை தாண்டி முகத்தினுடைய ஒவ்வொரு பாகமும் பேணப்படணும். முகத்திலே இருக்கிற கண்களும் காதுகளும் முகத்திலே இருக்கக்கூடிய நாவும் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியது. முதல் விஷயம் நம்முடைய நாவை பேணணும். நாவு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை. ஒரு சூஃபி இடத்திலே ஒருவர் கேட்டார், நான் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, குறைவாக பேசு என்றார். அதற்கு அவர் பதில் சொன்னார், நான் பேச வேண்டியதை பேசித்தானே ஆக வேண்டும். நீ 2 காதுகள் கொடுத்தவனின் பக்கம் கவனம் செலுத்து என்றார். 2 காதுகளை உனக்கு கொடுத்தான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், 2 கண்களை நாம் கொடுக்கவில்லையா, ஒரு நாவை கொடுக்கவில்லையா, 2 காதுகளை கொடுக்கவில்லையா, 2 உதடுகளை. அல்லாஹ் சொல்றான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன், ஒரு நாவு. அந்த பெரியார் சொன்னார், பேசணும் ரொம்ப நினைக்கிறேன், வேண்டாம், பேச்சை சுருக்குனா உனக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லிட்டு பேச வேண்டியதை பேசணுமேன்னு கேட்டார். அதற்கு அவர் சொன்ன பதில், அல்லாஹ் 2 காதுகளை கொடுத்தான் என்பதை சிந்தித்துப்பார். அப்படியானால் நீ கேட்பது அதிகமாக இருக்க வேண்டும், பேசுவது கம்மியாக இருக்க. நான் ஒன்று தானப்பா, காது 2 இருக்குது, நிறைய கேள், நல்லவர்களின் அறிவுரைகளை கேள், மற்றவர்களின் வார்த்தைகளை கேள். கேட்பது கூடட்டும், பேசுதல் குறையட்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மன் ஸமத நஜா, யார் பேச்சை குறைத்தார்களோ, மௌனமானார்களோ, நான் சொல்கிறேன் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாரு? ஹஜ்ரத் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேச்சை குறைச்சா வெற்றி. தேவைக்கு தான் பேசணும். அளவை தாண்டி பேசும்போது பேச்சில் நிறைய ஆபத்து இருக்குது. எனவே முகத்தினுடைய சிறப்பு குறித்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்வார்கள், முகத்தை பாதுகாக்கணும், முகத்தில் இருக்கிற நாவை பாதுகாக்கணும். அந்த நாவு ரொம்ப ரொம்ப புனிதமானது. பல சாலிஹீன்களின் உயர்வுக்கும் இந்த நாவு காரணமாக இருந்தது, பல பேர்களின் வீழ்ச்சிக்கும் நாவே காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பார்க்குறாங்க. நரகத்தை பார்த்துட்டு பெருமானார் ஆச்சரியப்படுறாங்க,
என்னான்னு கேட்டாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இங்க வந்துட்டாங்களேங்கிறாங்க. ரொம்ப பெரிய பெரிய மனிதர்கள்லாம் நரகத்தில் கிடக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை பெருமானார் கேட்டதற்கு ஜிப்ரீல் பதில் சொல்றாங்க. நமக்கு நபி சொன்னாங்க, நான் நிறைய பேர்களை நரகத்தில் பார்த்தேன். ஏன் தெரியுமா? பிஹஸாயிதி அல்சினத்திஹிம், அவர்களின் நாவுகளின் அறுவடைகளால் நரகம் வந்தார்கள். நாவுகளின் அறுவடை, அதிகமாக பேசியிருக்கிறார்கள். பேச்சால் பல வேதனைகளை, பேச்சால் தங்கள் வாழ்க்கைக்கு பல பிரயோஜனங்கள், அனுமதிக்கப்படாத பிரயோஜனங்களை செய்திருக்கிறாங்க. அவங்க அந்த பேச்சினாலேயே நரகம் வந்துட்டாங்க, நாவினாலேயே நரகம் வந்துட்டாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நாவை தவறாக பயன்படுத்தலிருந்து பாதுகாப்பானாக. குறிப்பா நாவு விஷயத்துல 2 பேணன். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, லிசானக அன் இஸ்னைன், 2 விஷயங்கள் உன்னுடைய நாவுக்கு வரக்கூடாது. 2 விஷயத்திலே நம்முடைய நாவை பேணணும். முதல் விஷயம் அல் கிதுப், வாழ்க்கையில் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலைகளிலும் உன்னுடைய நாவில் பொய் சொல்வதிலிருந்து பாதுகாப்பாயாக. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, பொய் உரைக்க கூடாது. பொய் சொல்லாம நம்ம நாவை பாதுகாக்கணும். பொய் வராம, எப்பமெல்லாம் பொய் வர்ற மாதிரி இருக்குமோ ஸ்டாப் பண்ணிடும். பொய் சொல்லித்தான் ஆகணும், நிறுத்திடணும். பொய் நாக்குக்கு பயிற்சியானது, பரிச்சமானது, பழக்கமானது. எடுத்த உடனே பொய் தான் வரும். யாராவது சந்திச்சு டீ குடிங்களாம்பாங்க, இப்போ தானே குடிச்சேம்மோ, குடிச்சே இருக்க மாட்டோம். அது பழகி போச்சு பொய் சொல்லி. பொய் சொல்றதுக்கெல்லாம் வெட்கப்படாது. இன்னைக்கு சில பெரிய மனிதர்கள்லாம் பொய் சொல்றாங்க. பொய் சொல்லும் போது நமக்கு சங்கடமா இருக்கு, இவ்வளவு பெரிய மனுஷங்க பொய் சொல்றாங்களே. நாவை பொய் சொல்வதிலிருந்து நாம பழக்கப்படுத்தி மாத்தன் அந்த பழக்கத்தை விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். ஒரு மூமின் விபச்சாரம் செய்வானா என்று கேட்கப்பட்டது. சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹது யஸ்னி, சில நேரங்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அவள் விபச்சாரம் செய்வதற்கும் அமைந்துவிடும் என்றார்கள். ஒரு மூமின் பொய் விபச்சாரம் செய்வானா? சூழ்நிலை செய்ய வச்சிரும். அல்யஸ்ரிகுல் மூமின், ஒரு மூமின் திருடுவானா என்று கேட்கப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் அவன் திருட்டிலும் ஈடுபடுவான். ஒரு மூமின் மது அருந்துவானா? ஹது யஷ்ரப்னாங்க, சில நேரத்தில் மது அருந்தி விடுவான். அல்லக்திபில் மூமின், ஒரு மூமின் பொய் சொல்வானா? வல்லாஹி லா யக்திபில் மூமின், அல்லாஹ் மீது சத்தியம், ஒரு மூமின் அறவே பொய் சொல்ல மாட்டான். ஏன்? பொய் என்பது ஈமானுக்கு எதிரானது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமின் விபச்சாரம் கூட செய்து விடுகிறான், ஒரு மூமின் திருடி விடுகிறான், ஒரு மூமின் மது அருந்தி விடுகிறான் சூழ்நிலைகளால். ஆனால் ஒரு மூமினிடத்தில் பொய் வருமா? இல்லை. அப்படியானால் பொய் சொல்கிறான் என்றால் அவன் மூமினா? நம்முடைய நாவுகள் பொய் சொல்லும் என்றால் நம்முடைய இல்முக்கு என்ன பவர்? நான் உம்மத்தை எப்படி வழி நடத்துவது? எப்படி மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வது? சமூகத்தை எப்படி நான் பண்படுத்துவது? சமூகத்தை நான் வழிநடத்த வேண்டும், சமூகத்தை நான் பண்படுத்தணும். சமூகத்தை வழிநடத்துகிற கடமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்ம போய் சொன்னால் அல் கிதுபு யஹ்லிக்கு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அறிந்து கொள்ளுங்கள், பொய் உங்களை நாசப்படுத்தும் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. இன்னொரு பக்கம் பொய் சொன்னால் பரக்கத்து போய்விடும். வாழ்க்கையில பரக்கத்து போனா நிலைமை என்ன? வாழ்க்கையில பரக்கத்து போனா நிலைமை என்ன? உங்கள் வாழ்க்கையின் பரக்கத்தை பொய் அளிக்கும். இன்னொரு பக்கம் சொல்வார்கள், அஸ்ஸிதுக்கு யுஞ்சி, உண்மை சொல்லுங்கள், உண்மை உங்களை ஈடேற்றமாக்கும். உண்மை உங்களை ஈடேற்றமாக்கும். நம்ம நினைப்போம் இந்த நேரத்தில் உண்மை சொன்னா சரிபடுமா, நம்ம உண்மை சொல்லிட்டா ஏதாவது சங்கடம் ஆகிடும். அல்லாஹ்வுடைய நபி, உண்மைதான் உங்களை ஈடேற்றப்படுத்தும், நீங்கள் துணிஞ்சு சொல்லுங்கள். அப்ப உண்மை பேசுகிற ஒரு நாவை நாம கொண்டு வருவதோடு பொய் உரைக்காத நாவு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஆமிர் சின்ன பிள்ளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்ற போது அவர் வெளியில போறார்.
விளையாட்டுக்கு போகிறார். சின்ன பிள்ளைங்க வெளியில ஓடுவாங்கல்ல, அவங்க உள்ள வர்றாங்க. அவங்க தாயார் தஆல் இப்னி யப்னி தஆல், மகனே வா, அத்தீக ஷையா, வந்தா உனக்கு நான் பண்டம் தருவேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ விளையாட்டுக்கு போ, பாப்பா நான் மிட்டாய் தர்றேன், அம்மா கூப்பிட்டாங்க நீ வா நான் உனக்கு மிட்டாய் தர்றேன், பண்டம் தருகிறேங்கிறான். சரத் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்துட்டான். பையன் வெளியில ஓடுறாரு, அம்மா கூப்பிட்டு நீ உள்ள வா பண்டம் தர்றேன், அப்படி பண்டம் தர்றேன்னு சொல்ற போது மிட்டாய் தருகிறேன் புள்ள ஓடி வர்றாரு உள்ள. பெருமானார் உள்ள வந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்க மாதா தூத்தின்னு கேட்டாங்க. வெளியில ஓடி போனாரு புள்ள வா மிட்டாய் தருகிறேன்னு சொல்றீங்க, புள்ள வந்தா என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டான். மாதா தூத்தி, உள்ளே வந்தால் என்ன கொடுப்பீர்கள்? அந்த அம்மா உடனே சொன்னாங்க ரசூலல்லாஹ் ஓத்தி தமரன், நான் பேரிச்சம்பழம் வச்சிருக்கேன், உள்ள வந்தா பேரிச்சம்பழம் கொடுப்பேங்கிறாங்க. இப்போ நம்ம பொதுவா பிள்ளைங்க ஓடி போனா தாய்மார்கள்ட்ட ஒரு பழக்கம், அப்பா நீ வாமான்னு கூப்பிடுவாங்க, போகக்கூடாதுங்க வா உனக்கு பண்டம் தர்றேன், அவன் வரமாட்டான், நீ வா நான் உனக்கு பண்டம் தரேன், உள்ள வந்தோடனே 4 அடி அடிக்கிறது. போகக்கூடாதுன்னு சொன்ன திரும்ப போறியே பண்டம் தர்றேன்னு சொல்லிட்டு என்ன செய்தது, அடிக்கிறது. பெருமானார் சொன்ன வார்த்தை இங்கே அவர்களுக்கும் உங்களுக்குமாக சொல்வேன், லவுலம் தூத்தி ஷையா குத்திபத் அலைக்கி கிதுபா, மகனே நீ வா உனக்கு நான் பண்டம் தருகிறேன் மிட்டாய் தருகிறேன் என்று சொல்லி மகன் அப்படி வந்து விட்டால் நீங்கள் ஒன்றும் கொடுக்கவில்லை என்றால் ஒரு பொய் சொன்ன குற்றம் எழுதப்படும். பெற்ற தாய்க்கு கூட நீ உன் மகனை வளர்க்கிற போது வார்த்தெடுக்கிற போது அவனை எச்சரிப்பதற்காக கூட பொய் சொல்லி எச்சரிக்காத, அவனுக்கு ஆர்வப்படுத்துவதற்கு கூட பொய் சொல்லி ஆர்வப்படுத்த வேண்டாம். அது நாளை அவன் வாழ்க்கையாக பரிச்சயமாகும், பழக்கமாகும். வேண்டாம் அப்படி ஒரு வளர்ப்பு முறை. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்தோம்னா கரெக்டா நிறைவேற்றணும். எங்க பிள்ளைங்க கேட்பாங்க வெளியில இருக்கும்போது, அப்பா எனக்கு மிட்டாய் வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல டைம் கிடைச்சா வாங்கிட்டு வர்றேன். இல்லை வாங்கிட்டு வரணும். ஏதாவது ஒரு பொருளை சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க வைங்க, எது வரைக்கும் கட்டாயப்படுத்துவாங்கன்னா நான் வாங்கிட்டு வர்றேன் இன்ஷா அல்லாஹ் சொல்ற வரைக்கும் சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ் அம்மா வாங்கிட்டு வர்றேன், அமைதி ஆயிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு தெரியும் காலையில் வந்த உடனே எங்களை கேட்க மாட்டாங்க, பேக்கை திறந்து பார்ப்பாங்க, இருக்கும். பிள்ளைங்க நம்பி வச்சிருக்கிறாங்க, வாப்பா கொண்டு வரேன்னு சொல்லிட்டா இருக்கும். இல்லம்மா பார்க்குவோமா நான் சொல்வேன். அப்படி சொன்னா பிள்ளைகளுக்கு தெரியும் இன்னைக்கு அது வராது. அவ்வளவு சீக்கிரமா யார்ட்டையும் எதையும் சொல்றது இல்லை, சொல்லிட்டா செய்துறது. இன்னைக்கு பிள்ளைங்க நம்பி இருக்கிறாங்க, பாப்பா கொண்டு வரேன்னு சொன்னா கொண்டு வந்துருவாங்க. அது என்ன ஆனாலும் பரவாயில்லை, எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை, அந்த ஊர்ல இறங்கி நின்று அதை தேடி வாங்கிட்டு தான் போறது. உங்களை வெளியில கூட்டு போறேன்னா கூட்டு போயிடுறது. நம்முடைய வார்த்தைகள் என்பது மிகப்பெரிய நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். நம்மை போல் அவர்கள் வாழ்வார்கள், அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை நிறைவேற்றணும் என்ற நம்பிக்கை நம்ம தான் அவர்களுக்கு உருவாக்க வேண்டிய கடமையிலும் கடப்பாடிலும் இருக்கிறோம். எனவே என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் நாவுகள் என்றைக்கும் பொய் உரைக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலிருந்து நீங்க உறுதி எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் தைரியமா சொல்லுங்களப்பா, யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நிலைக்காக என்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட நான் படித்த ஹதீஸ், பொய் சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் அழிவு வரும் என்ற அந்த ஹதீஸை படித்ததற்கெல்லாம் பின்னால் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் 1000 சோதனைகள் சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். இதை நான் போய் சொன்னதில்லை. 30 வருஷமா ஒரு பயானுக்கு விளையாட்டுக்கு கூட நான் பொய் சொல்றது இல்லை, நகைச்சுவை செய்தியை சொல்றதுக்கு கூட பொய் சொல்றது இல்லை, அதுக்கு தோதுவான செய்திகளை சொல்வதை தவிர பொய் சொல்றது இல்லை. 30 வருஷமா நம்ம எடுக்கணும் உறுதி. நம்ம வாழ்க்கை தான் சமூகத்திற்கு பாடம். நம்ம வாழ்க்கை சமூகத்திற்கு. எனவே நாவை 2 பாதுகாப்பது. 1, பொய் சொல்லக்கூடாது. ஏன் பொய் சொல்லக்கூடாது? அதற்கான காரணங்களையும் தந்திருக்கிறேன். ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது கீபத்,
புறம் பேசுவதிலிருந்து நாவை பேணிக் கொள்ளுங்கள். உங்கள் நாவும் யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது. நமக்கெல்லாம் புறம் பேசுறதா இருந்தால் அல்வா சாப்பிட்ட மாதிரி. நம்ம கூடி உட்கார்ந்துட்டு ஒரு இன்னொருத்தனை வச்சு பேசணும்னா அந்த பேச்சு அவ்வளவு ரசனையா இருக்கும், அவ்வளவு சுவையா இருக்கும். 3 பேர் இருந்து பேசிட்டு 4வது ஒரு ஆளை பத்தி பேசினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அரசியல் கூட்டங்களுக்கு நிறைய கூடுறாங்க, அரசியல் கூட்டங்கள்ல கூட்டம் நிறைய வருது, பொதுமக்கள் அங்க போற கூட்டத்திலாம் கூட்டம் நிறைய வருதுன்னு அவங்க 4வது ஆளை பத்தி பேசுறாங்க. இன்னொருத்தனை தாக்கி பேசுவாங்க, குறைச்சி பேசுவாங்க. நம்ம கூட்டத்துக்கு கொஞ்சம் கம்மியாகும், ஏன்னா நம்மளை பத்தி தான் பேசிட்டே இருப்போம், மற்றவங்களை பத்தி பேசுறது இல்லை, யாரையும் தாக்குறது இல்லை. அடுத்தவர்களை பற்றி பேசுகிற அங்கீகாரம் நமக்கு தரப்படவே இல்லை. யாரை பற்றியும் பேச வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவி ஹஜ்ரத்து சஃபியர் பெருமானார் தன்னுடைய மனைவியோடு உட்கார்ந்து இருக்கிற போது ஆயிஷாவோட உட்கார்ந்து இருக்காங்க. உள்ள சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. வந்தபோது ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இன்னஹா ஜமீலா, அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கன்னாங்க. பொதுவாக பெண்கள் அவ்வளோ சீக்கிரமா அடுத்த ஆளை புகழ மாட்டாங்க. பொதுவாக அடுத்த பெண்ணை ஒரு பெண் அவ்வளோ சீக்கிரமா புகழ மாட்டாங்க. நம்ம வச்சு புகழ்ந்துருவோம், எப்போ ரொம்ப டாப்பாக இருக்க போவோம் சட்டை அப்படி நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஒரு பெண்ணை தான் சேலையை தான் தூக்கி தூக்கி பேசுவாளே தவிர அடுத்தவங்க சேலையை பற்றி பேச மாட்டாங்க. அது பொம்பளைங்களுடைய சுபாவம். அதுவும் குறிப்பாக அந்த அழகு விஷயத்தில் தன்னை விட அவன் நல்லா இருந்தால் தெரிஞ்சாலும் சொல்றது இல்லை. ஓகே, இப்போ நான் எப்படி இருக்கேன், நான் இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு முடிச்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் விவரிக்க மாட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இன்னஹா ஜமீலா, அம்மா நல்லா இருக்கிறாங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் சொன்னா அது சரிப்படாது, புதுசா இருக்க அப்படின்னு சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் ஆயிஷா சொல்றாங்க, லாக்கின்னஹா கஸீரா, நாயகமே அம்மா அழகா இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு செய்தி சொல்லிட்டு ஆனாலும்னாலே ஆபத்து, ஆனாலும் கொஞ்சம் குட்டையா இருக்கிறாங்க. லாக்கின்னஹா கஸீரா, அம்மா கொஞ்சம் குள்ளமா இருக்கிறாங்க, இல்லைன்னா டாப் ஆயிடுவாங்க. நல்ல அழகுதான், ஆனா குள்ளமா இருக்காங்களே என்றார்கள். அண்ணல் எம்பெருமானிடத்தில் ஆயிஷா, லஃபிரியா ஆயிஷா, ஆயிஷா துப்பி விடுங்கள் என்றார்கள். துப்பிடுங்க. நீங்கள் இப்போது சொன்ன இந்த வார்த்தையை கடல் நீரில் கலந்தாலும் கடல் நீரே நாற்றமாகிவிடும் என்றார். இந்த வார்த்தையை கடல் நீரில் கலந்தாலும் கடல் நீர் நாற்றமாகும். என்ன அப்ப ஆயிஷா சொல்ற வார்த்தை என்ன? அவங்கள்ட்ட உள்ளதை தானே சொன்னேன் நான். அம்மா கட்டையா இருக்கிறாங்க, குள்ளமா இருக்கிறாங்க, குள்ளமா இருப்பதை தானே குள்ளம் என்று சொன்னேன். அன்னை ஆயிஷா சொன்ன அந்த வார்த்தைக்கு அண்ணலார் சொன்ன பதில், அவர்களிடத்தில் இருப்பதை அவங்களுக்கு பின்னால சொல்வதற்கு பேர் தான் புறம், இல்லாததை சொன்னா அது அவதூறாகிவிடும் என்றார்கள். இப்போ நம்ம நிறைய பேருக்கு புறம் பேசல திருப்தி என்னன்னா, நம்ம 3 பேர் உட்கார்ந்து 4வது ஒரு ஆளை வச்சு நல்ல என்னவெல்லாம் பேசணுமோ பேசிட்டு சரி நடப்பதான சொன்னோம், அதில் ஒரு திருப்தி. அவர்கிட்ட இருக்கிறதான சொன்னோம், இருக்கிறதை தான் அவருக்கு பின்னால் பேசுவது பேர் தான் புறம். அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர், சாபாக்கெல்லாம் கூடி இருக்கும்போது திடீர்னு அவ காணா போயிடுவா. யாரு? அபூ தர்தா. அங்கங்க தேடி பார்த்தா அபூ தர்தா இருக்க மாட்டான். எங்க போறாருன்னே ஒருத்தருக்கும் தெரியல. தேடி தேடி பார்த்தாங்க, எங்க போறாங்க? கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம எல்லாம் கூடி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அற்புதமான தோழர் அபூ தர்தா சபையில் இருக்கல, எஞ்சி போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா அவங்க போற இடம் கபர்ஸ்தான்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் அங்கே நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இங்கே இருக்காங்க. இப்போ எங்கே போயிட்டா? கபருக்கு. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னவாப்பா, நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்னு நினைச்சா இங்கே அங்கே போய் உட்காந்துட்டீங்களே. அவங்க பதில் சொன்னாங்களாம், இன்னி ஜாலஸ்து கௌமன் இன் ஜாலஸ்து மூஹு தக்கரூனில் ஆஹிரா யுதக்கிரூனில் ஆஹிரா ஒயின் பாரத்துமு. நான் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிறேன். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, அவங்க பக்கத்தில் போய் நான் இருந்தால் என்னுடைய மறுமையை ஞாபகப்படுத்துகிறார்கள்.
கபரிலே இருப்பவர்களின் அருகாமையில் நான் போய் அமர்ந்தால் எனக்கு மறுமை ஞாபகப்படுத்துகிறார்கள். ஒயின் ஃபாரக்துமு லம் யக்தாபு அன்னி, நான் அவர்களை விட்டு எழுந்திருச்சு வந்துட்டா என்னை பத்தி புறம் பேச மாட்டாங்க. இந்த துன்யா எப்படின்னா, 4 பேர் கூட நம்ம உட்கார்ந்து பேசினா துன்யாவை பத்தி தான் பேசுவாங்க, துன்யாவை தான் ஞாபகப்படுத்துவாங்க. என்னப்பா பத்தி இல்லாம இருக்க, என்னப்பா விவரம் இல்லாம இருக்க, அவரை பாரு எவ்வளவு நல்ல முன்னேறிட்டார், இவர் எவ்வளவு சம்பாதிச்சிட்டார், துன்யாவை பற்றி பேசுவார்கள். இங்கே நான் எழுந்திருச்சு போயிட்டா அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு என்னை பத்தி தான் பேசுவாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுறோம். இங்கல நம்ம எஞ்சி போயிட்டோம்னா பேச்சு யாரை பத்தி தான் நடக்கும், நம்மளை பத்தி தான் நடக்கும். இதுதான் உலகம், இதுதான் புறம். எனவே நான் இங்கே இருப்பதில்லை, அங்கே சென்றேன். 2 பிரயோஜனம். ஒன்று, அவர்களோடு இருக்கிற வரையிலும் எனக்கு மறுமையை ஞாபகப்படுத்துகிறார்கள் மண்ணறையில் வாழ்பவர்கள். நான் எழுந்திரித்து வந்தால் என்னை பற்றி அவர்கள் புறம் பேசுவதில்லை. இந்த உலகம் எப்படி, அவர்களோடு நான் இருக்கிற போது துன்யாவை பற்றி பேசுகிறார்கள், எழுந்திரித்து போனால் நம்மை பற்றி பேசுகிறார்கள். ஒன்று துன்யாவுடைய பேச்சு, அடுத்து புறம் பேசுவது. அவன் அழகாக சொன்னார்கள். எனவே நான் அந்த சபையில் இருக்கிறது இல்லை. சஹாபாக்குடைய சபை அப்படியெல்லாம் இருக்க போவதில்லை. ஆனாலும் நமக்கு ஒரு பாடத்தை படித்து தருகிறார்கள். புறம் பேசுறது அவ்வளவு ஆபத்தானது. கபூர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் புறம் பேசுறது இல்லை, அதுவும் உணர்த்துறாங்க. துன்யாவில் யார்கிட்ட போனாலும் எதான் நடக்கும். எவ்வளவு பெரிய ஆளை பத்தியும் பேசிடுவாங்க. ஒரு பெரிய ஷேഖை பத்தி கூட என்னத்தையாவது பேசிடுவாங்க. அதுக்கு பின்னால யோசிப்பாங்க, ஆஹா பேசிட்டோமே. ஒரு முரீது ஷேഖோட பயணமாகி வர்றாரு. ஆத்த கடந்து போகணும், ஆத்த கடந்து போகணும். ஷேக் ஆத்துக்குள்ள இறங்கிட்டாங்க, முரீது இறங்கிட்டாரு. முரீது ஷேக்கு பின்னால் வந்துட்டு இருக்காங்க. ஷேக்கு போறாங்க. தண்ணி எவ்வளவு இருக்குதுன்னா, கால் இருக்குல்ல, கண்டை கால் வரைக்கும் தான் தண்ணி இருக்கு. அந்த தண்ணீர்ல ஒரு வயசு பொண்ணு கிடந்து அப்படியே துவங்கிட்டு கிடக்குது. வயசு பொண்ணு ஒரு 18-20 வயசு புள்ள, அது அந்த தண்ணியில கிடந்து துவங்குது, முங்கி முங்கி எழுந்திருக்கு. உடனே ஷேக் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணை தூக்கி தன்னுடைய புஜத்துல போட்டுக்கிட்டாங்க. புஜத்துல போட்ட உடனே முரீது கல்பு மௌத்தா போச்சு. முரீது கல்பு மௌத்தாயிட்டு. முரீது என்ன யோசிக்கிறாரு, என்ன இந்த பொண்ணு அந்நிய பொண்ணாச்சே, ஒரு பொண்ணு அந்நிய பொண்ணு ஆத்துல கடந்து தவங்குதுன்னா தவங்கல்ல, தண்ணி முட்டைக்கால் வரைக்கும் தான் இருக்குது. இவ்வளவு தண்ணியில் அந்த பொண்ணு கடந்து நீச்சல் அடிச்சுட்டு கிடக்கும் போது ஒரு அந்நிய பெண்ணை, எந்த ஒரு முகவரியும் இல்லாத பொண்ணை தூக்கி தோல்ல போட்டுட்டு ஷேக் வர்றாங்களே, எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சோம். ஷேக் இவ்வளவு தப்பு பண்றாங்களே என்று அவர் மனசு மௌத்தா போச்சு. புறம் பேசுறது நாவால பேசுறது ஒன்று இருக்கு, கல்பால பேசுறது ஒன்று இருக்கு. இவர் கல்பு மௌத்தாயிட்டு. ஷேக் மேல நம்பிக்கை கெட்டு போச்சு. ஷேக் மேல நம்பிக்கை கெட்டு போச்சு. ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. வந்த உடனே அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டுட்டாங்க. அந்த அம்மா போயிட்டு இவருக்கு ஷேக்கு கிதுமத்து செய்யும் போதே மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க. அந்த பொண்ணை தூக்கி மேலே போட்டு அந்த பொண்ணு அப்படியே பிடிச்சிட்டே வந்து அந்த பொண்ணுடைய வயிற்றெல்லாம் அமுக்கி விட்டாங்க. வயிற்றெல்லாம் அமுக்கி விட்ட பின்னால் அந்த பொண்ணு கொஞ்சம் எழுந்திருச்சு போயிட்டு, இவருக்கு மனசு அழுதுவே கிடக்குது. ஷேகிட்ட கேட்கணும், எப்படி ஷேகிட்ட கேட்கறது, கேட்கறதுக்கும் பயமா இருக்குது. கேட்கல. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் தூங்குனாங்க, முடிச்சிட்டாங்க. காலையில் எழுந்திருச்சாங்க. எழுந்திருச்சு ஷேகு கிட்ட வர்றாங்க. ஷேகு கிட்ட வந்து அதை கேட்க மனசு வரல. அன்னைக்கு மாலை அவர் மனசு முடியல, இதுக்கு மேல அன்னைக்கு மாலையில கேட்டார், பாப்பா ஒரு மனசுல ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அது கொஞ்சம் விளக்கம் தேவை. இந்த ஆத்துல அந்த பெண்ணை தூக்கி உங்க புஜத்துக்கு மேல போட்டு பிடிச்சி இங்க வந்து வயிற்றெல்லாம் அமுக்கி விட்டீங்களே, அவங்க சொன்னாங்களா, அந்த முசீபத்தையா நீ இன்னும் கல்புல வச்சிருக்க, அந்த முசீபத்தையா இன்னும் கல்புல வச்சிருக்க, நான் நேத்தே கீழே போட்டேனேன்னாங்க. நான் என்ன செய்தேன், நேற்று ஆற்றுலேருந்து தூக்கிட்டு வந்து அங்கனே போட்டுட்டேனப்பா, நீ 1.25 நாள் கல்பில் சுமந்து வச்சிருக்கியேன்னா. உனக்கு என்ன தெரியும்பா, இல்லை தண்ணி தண்ணி காட்டு வெள்ளம், அது சேர்க்க சொன்னாங்களாம், காட்டு வெள்ளம் அடிச்சிட்டு போகுது. இந்த பகுதியில் இருந்த மக்களை எல்லாம் வீடுகளை உடைத்து எரிந்து தண்ணி கொண்டு போயிட்டு இருக்குது.
அந்த பெண் அந்த தண்ணீரை தத்தளித்து தண்ணீரை குடித்து தவிங்கிக் கொண்டிருந்தாள். அவளை நான் தூக்கி வந்து வயிற்றிலே தண்ணீர் நிரம்பி துடிக்கிறாள். வயிற்று லேசா அமைக்கிட்ட போது அவள் தண்ணி வெளியாகி அவள் உயிர் பெற்றாள். நம்ம அங்கன வரலன்னா அவள் மோத்தா போயிருப்பாள். காட்டு வெள்ளத்தில் துடித்த பெண்ணை நான் காப்பாற்றினேன் என்கிறார்கள் ஷேக். இவர் சொன்னார், எனக்கு காலுக்கு தான் தண்ணி கிடந்துச்சு. நான் உள்ள இறங்கின போது அல்லாஹு தாலா நான் அந்த ஆற்றிலே நடப்பதற்காக காலடியிலே தண்ணீரை ஆக்கினான். என் பின்னால வர போய் நீ பிழைச்ச, இல்லைன்னா நீ நேத்தே போய் சேர்ந்திருப்பேன். என் பின்னால வர போய் நீ பிழைச்ச, இல்லை நீ நேத்தே போய் சேர்ந்திருப்ப. இன்னும் கல்புல அவ்வளவு சுமக்கிறிய, நான் நேத்தே அவளை கீழே போட்டேன்னு. நான் அவளை நேத்தே கீழே போட்டுட்டேன், நீ 1.5 நாள் அவளை கல்புல வச்சுட்டு உட்காச்சிருக்கியேன்னா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்ம கல்புல சுமந்துட்டு இருக்கோம். ஷேகுமார்கள் மீது சந்தேகம் வரக்கூடாது. ஒரு ஷேக்கு சுபூ தொழாம தூங்குறாருன்னா கூட நீ சந்தேகப்படக்கூடாது. தஹஜ்ஜத் தொழாம தூங்குறாருன்னா நீ சந்தேகப்படக்கூடாது. என்ன காரணம்? அவங்க தொழுதார்களா இல்லையா என்ற அலச வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லை. நிறைய அங்கே வாழ்க்கை இருக்கும். உன்னை சோதிப்பதற்காகவும் அப்படி நடத்துவார்கள். உன்ற நம்பிக்கை என்னன்னு பார்க்கறதுக்காக செய்வாங்க. நான் சில நேரங்களில் ராத்திரி 2 மணிக்கு எழுந்திருப்பேன், தஹஜ்ஜத் தொழுது முடிச்சிருவேன். 2 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு 2, 3 வரைக்கும் தஹஜ்ஜத்தை தொழுது நிம்மதியாக படுத்துடுறது. காலையில் எழுப்புறதுக்கு சுபுக்கு எழுப்புறதுக்கு வருவார் நம்முடைய மாணவர், டெய்லி எழுப்ப வருவார். தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு சுபு வாங்க சொன்ன பின்னால் சுபு சுன்ன தொழுதுட்டு தான் படுக்கிறது. அவர் வருவார், வந்து கதவை தட்டுவார்னா நான் எழுந்திருக்க மாட்டேன். ரொம்ப நேரம் தட்டிட்டு போயிடுவார். போயிட்டு இங்கேருந்து அங்கே போய் இன்னைக்கு அதிர்த்து எழுந்திருக்கல, தஹஜ்ஜத்தும் போச்சு சுபுவும் போச்சுட்டார். ஒரு தடவை போய் சொல்லிட்டார் எழுந்திருக்கலன்னு. இப்போ காலையில் நான் சொன்னேன், என்னை வந்தவொடனே கேட்டார், நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் அடிச்சு, அதை சுபுக்கு வரலையாம. ஆமாம் வரல, நான் இன்னைக்கு அந்த மொஹல்லா பள்ளியில் தொழுதுட்டேன் அப்படின்னு. நான் இவர்கிட்ட கேட்டேன் என்னப்பான்னு. இல்லை அதிர்த்து நான் ஒரு 10 நிமிஷம் தட்டினேன், நீங்கள் எழுந்திருக்கல. உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா அங்கேருந்து அப்புறட்டு போயிட்டேன். அப்போ நீங்கள் தொழுதியலான்னு கேட்டார். எப்பா நான் 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் தொழுதுட்டு படுத்தாச்சு. படுத்துட்டு நீ வர்றதுக்குள்ளே நான் எழுந்திருச்சு மொஹல்லா பள்ளியில் போய் சுபு தோல்ட்டு வந்துட்டேன். இவர் என்ன முடிவு எடுத்துட்டாரு? தஹஜ்ஜத்தும் இல்லை, உஸ்தாதுக்கு சுபுவும் இல்லை. சுபு ஜமாத்தோடு தொழுதுருக்கு, தஹஜ்ஜத்து விடிய காலம் முந்தைய தொழுது முடிச்சாச்சு. அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கிற போது வந்திருக்கிறது, அல்லது நம்ம அடுத்த பள்ளிக்கு போயிருக்கும் போது வந்திருக்கிறார். இவருக்கு உள்நல தெரியாது. இவர் வந்தா நான் தான் போய் திறக்கணும். அன்னைக்கு நான் திறக்கல, ரொம்ப நேரம் தட்டி இருக்கிறார். அவர் முடிவு பண்ணிட்டார், இன்னைக்கு தூங்கிட்டாங்க. இங்கே நான் சொல்ல வர்ற செய்தி, நம்முடைய மனதில் எப்போதும் நம்மை வாழ வைத்த நமது உஸ்தாதுமார்களை குறித்தும் நம்மை வழிநடத்துகிற ஷேகுமார்களை குறித்தும் தப்பான எண்ணங்கள் பிறக்கவே கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அவங்கள பற்றி நம்ம விசாரிக்கப்பட மாட்டோம். நமக்கு அவங்க வழி நடத்துறாங்களா, அந்த வழியில நம்ம நடக்க முயற்சிக்க. இங்கே நான் சொன்ன செய்தியை 2ஆம் பகுதியை சொல்லிக் கொண்டு வந்தேன். நாவிலே புறம் பேசுதல், பொய் சொல்லுதலும் கூடாது, புறம் பேசுதலும் கூடாது. நம்ம புறம் பேசுகிற அந்த நிலை என்பது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் வளத்தை அழித்து விடுகிறது, அல்லாஹ்வின் அன்பை குறைத்து விடுகிறது. புறம் பேசுகிற மனிதர்கள் தங்களது நன்மைகளை இழந்து விடுகிறார்கள். அதனால் நீங்க பதிவு செய்திருக்கணும். நம்ம மதரசாக்களை விட்டு வெளியே போகிற போது மதரசாக்குள்ளாலே இந்த பயிற்சி எடுத்துக்கிறணும். எது நமக்கு வரக்கூடாதுங்கிறத நீங்கள் இதெல்லாம் நான் உங்களை வைத்து பாடம் நடத்துவதை போல் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு வகையான ஆன்மீக பயிற்சி இது. இதற்குள் நீங்கள் வந்து விடுவீர்களேயானால் மக்கள் இதயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் இடம் கொடுப்பான். அல்லாஹ்வின் பார்வையில் உங்களை ரொம்ப கண்ணியமாக்கி வைப்பான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை வழங்கணும். யாரெல்லாம் இனி கேட்க இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வழங்க வேண்டும். உங்களோடு நான் உரையாடி நிறுத்துறதல்ல, அடுத்த நிமிஷம் இது உலகமெங்கும் போய்விடுகிறது. இந்த பேச்சு யூடியூப்ல போயிருது, ஃபேஸ்புக்கில் போயிருது. அதை கேட்கிற 1000 இதயங்கள் எல்லாம் மாத்திடுவான். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லா இப்னு முபாரக் ஒரு பெரிய ஷேக், அவங்க ஒரு பெரிய முஹத்திஸ். அப்துல்லா இப்னு முபாரக் மிகப்பெரிய முஹத்திஸ். குராசான் அவங்க ஹதீஸை எழுதுறதுக்காக பயணமாவாங்க. தூரம் தூரமான நாடுகளில் போய் அங்கே இருக்கக்கூடிய முஹத்திஸீங்களிடத்தில் போய் ஹதீஸுகளை எழுதுவது. அத்தனை பெரிய மனிதர் அல்லாமா அப்துல்லா இப்னு முபாரக்.
மிகப்பெரிய அல்லாஹ்வின் அன்பு பெற்ற மனிதர். அவர்கள்ட்ட ஒருத்தர் சொன்னார், வாப்பா தாங்க இவ்வளவு பெரியவங்க, உங்களை பற்றி இன்னாள் புறம் பேசிக் கொண்டிருக்கிறார், தங்களை பற்றி இன்னவர் புறம் பேசுகிறார், இவ்வளவு பெரிய மனிதர், இவ்வளவு பெரிய முஹத்திஸ். அதை நான் அடிக்கடி சொல்றது, சமுதாயம் யாரையும் விட்டு வைக்கல, யாரையும் விட்டு வைக்கல. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, ரப்பே எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் கேட்டா என்ன வரம்னு கேட்டான். என்ன யாரும் தன்னுடைய பல்லில் போட்டு மெல்லாமல் இருப்பதற்கு வரம் வேணும்னு கேட்டான். என்ன யாரும் பல்லில் போட்டு மெல்லக்கூடாது, என்னை பத்தி யாரும் பேசக்கூடாது, என்னை பத்தி புறம் பேசக்கூடாது, என்னை பத்தி குறை சொல்லக்கூடாது, என்னை யாரும் மெல்லாமல் இருக்கும் வரம் வேணும் என்று கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அது பெரிய வரமாச்சு இல்லையா? நம்ம இங்க உட்கார்ந்து பயான் செய்துட்டு இருக்கோம், இங்க உட்கார்ந்து தர்பியை செய்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்தில் எங்காவது ஒரு கூட்டம் உட்கார்ந்து நம்மளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதர்த்தா அப்படி டாப்ல கொண்டு போற ஒரு கூட்டம் இருக்கும், கீழே போட்டு தள்ளுற ஒரு கூட்டம் இருக்கும். எனக்கு ஒரு வரம் வேணும், என்னை பற்றி எங்கும் யாரும் நாவில் மெல்லக்கூடாது. மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது, அழகானது. அல்லாஹ் சொன்னானா, அந்த வரத்தை நான் எனக்கே எடுத்துக்கிடலையப்பா, உனக்கு என்ன கேட்கிறேன்னா, அந்த வரத்தை எனக்கே நான் எடுத்துக்கிடல. ஏன்னா என்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான் நிறைய பேருன்னா, என்னை பத்தியே நிறைய பேர் பேசுறான். அவன் என்ன படைச்சவனாச்சு, அவனுக்கு நல்லா கொடுத்துருக்கான், எனக்கு நல்லா கொடுக்கல, அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கான், எனக்கு புள்ள பிறக்கல, அவன் என்ன உயர்த்தி வச்சிருக்கான், என்ன உயர்த்தி வைக்கல, அவன் டாப்ல போயிட்டான், என்னால போக முடியல, ஏன் அவன் படைச்சவனுக்கு கண்ணு ஒழுங்கா தெரியுதா இல்லையா என்று என்ன பத்தி பேசிட்டு இருக்கான். படைச்சவன் ஏன் நீதியா நடக்கலன்னு கேட்கிறான். என்னை பற்றியே பேசுகிற அளவிற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். என்ன யாரும் பேசக்கூடாதுங்கிற வரம் நான் எடுத்துக்கிடல, அந்த வரம் உங்களுக்கு தர முடியுமான்னு கேட்டான் அல்லாஹ் மூசா நபியை பார்த்து. அப்படின்னா நம்மளை பத்தி 4 பேர் பேசத்தான் செய்வாங்கிறான் அல்லாஹ். அவன் பேசுனா உங்க அந்தஸ்தை உயர்த்த வேண்டியிருக்கு இல்லையாங்கிறான். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், உங்களை பற்றி இந்நாள் புறம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் அப்படியா, என்னை பத்தி பேசினானா, ஹாப்பி ஆயிட்டாங்களாம். எப்படி ஆயிட்டாங்க? ஹாப்பி ஆகி மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. நம்மள்ட்ட ஒருத்தர் உங்களை பத்தி அவன் பேசுறான்னா நமக்கு ஹை டென்ஷன் ஆயிடும், பிரஷர் லோவா இருந்தாலும் ஹை ஆயிடும். நம்மளை பத்தி ஒருத்தர் பேசுனா நம்ம ஏத்துக்க மாட்டோம், தாங்க மாட்டோம். அவங்க ஹாப்பி ஆனாங்க, ஆயிட்டு சொன்னாங்களா, நில்லுப்பா. அவர் நிக்க வச்சுட்டு உள்ள போனாங்க. உள்ள போய் ஒரு தட்டு நிறைய ஸ்வீட்டு, பணங்கள், பழங்கள், புருஷுகளை வச்சு கொடுத்து இதை அந்த ஆள்கிட்ட கொண்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆள் சொன்ன ஆள் யோசிக்கிறான், நம்ம சொன்னதை மாத்தி விளங்கிட்டாலோ, உங்களை புறம் பேசுறான்னு சொல்றது உங்களை புகழ்றான்னு விளங்கிட்டாலோ, புறம் பேசுறான்னு சொன்னோமே புகழ்றான்னு விளங்கி இவ்வளவு கிஃப்ட் தர்றாங்களே, நம்மளை பத்தி ஒருத்தன் குறை சொல்றானா அவனுக்கு கிஃப்டா கொடுக்கறது. பாப்பா நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா, எல்லாம் தெரிஞ்சுதானே பார்த்தா அவனுக்கு கொண்டு கொடுப்பா. என்ன பாப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, அவன் பெரிய பாக்கியம் செய்திருக்கான், என்னை பத்தி புறம் பேசுனதுனால அவன் செய்த நன்மைகளை எடுத்து அல்லாஹ் என் பட்டியலில் எழுதிவிட்டான். அவன் செய்த நன்மைகளை நம்ம பட்டியல் எழுதுறோம். நல்ல ஞாபகம் வைக்கணும், நம்ம ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டோம்னா அவர் செய்த நன்மை, நம்ம நன்மைகள் பூரா அவருக்கு போயிடும். அதனால நம்மளை பத்தி யாராவது பேசுனா அது ஒரு பாக்கியம் தான். நம்ம செய்யாத நிறைய நன்மைகள் யாரு வந்துடும் நமக்கு ஆனா பேசுறவன் நன்மை செய்த ஆளா இருக்கணும், அது வேற விஷயம் இருக்கு. அவன்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா சில நேரத்தில் ஒண்ணும் இல்லாதவன் தான் பேசுவான். நீங்க பேசுற ஆட்களை பார்த்தீங்கன்னா எந்த தகுதியும் இருக்காது, மிகப்பெரிய ஆட்களை பத்தி பேசிக்கிட்டு நிற்பான். இன்னும் அழிவு அது. அல்லாம அப்துல்லா இப்னு முபாரக் சொன்னாங்க, நாங்க ஒண்ணு குறைஞ்ச ஆட்கள் இல்லப்பா, எங்களுக்கு ஒருத்தர் தான் செய்த நன்மையை அனுப்பி தரும் போது நம்மால எந்த அன்பளிப்பை கொடுக்கணுமா இல்லையா, ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. இந்த அன்பளிப்பை நான் ஏன் கொடுக்கிறேன், அவர் எனக்கு நன்மைகளை தந்திருக்கிறார், நான் அதற்கு பகரமாக அன்பளிப்பை தருகிறேன் என்கிறார்கள். அவர் அமல்களையே தந்து விட்டார், நான் பொருள்களைத்தான் கொடுக்கிறேன் என்கிறார்கள். நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், நாம் யாரை பற்றியாவது புறம் பேசினால் நம்முடைய நன்மை அவர்களின் பட்டியலுக்கு போய்விடுகிறது. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹயாத் வரைக்கும் யாரை பற்றியும் பேசாத நாவை நசீபாக்குவானாக. ஏற்கனவே நம்ம பேசி இருந்தால் மன்னிப்பானாக. ரொம்ப பேசியிருக்கோம் இல்லையா, கொஞ்ச நெஞ்சம்லாம் பேசல. ஒரு முகத்தை ஒருத்தர் பார்த்து யோசிப்பார், இவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோமே, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்கன்னு நாங்கள் பெருமானார். யாரையாவது பற்றி நீங்கள் பேசியிருந்தா அவரை சந்திச்சு, அப்பா உங்கள் விஷயத்தில் கொஞ்சம் தப்பாக பேசிட்டா மன்னிச்சுக்கங்க சொல்லணும். அவர் நினைப்பார், உன்னை எவ்வளோ பெரிய மனுஷனா நினைச்சு வச்சிருந்தா, இவ்வளவு கேவலமாக நடந்துட்டேன், பரவாயில்லை இங்கேயே மன்னிப்பு கேளுங்கள், இல்லை என்றால் அவர்கள் மறுமையில் வந்து உங்களை பிடிப்பார்கள்.
அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மன்னிப்பானாக. இனிமேல் அழகிய காலத்தை நசீபாக்குவானா. சில ராத்திரி சந்திச்சு பேசிக்கங்க. யார்ட்டையாவது நம்ம அப்படி இப்படி பேசியிருந்தா அவங்கள பார்த்து, தம்பி உங்களை பற்றி நான் தெரியாமல் பேசிட்டேன், ஏன்னா அது ஒரு கௌரவ குறைவுலாம் இல்லை, நம்முடைய அடுத்த காலத்திற்கு அழகான ஒரு விதை போடுகிற ஒரு அடையாளம். ஆக 2 விஷயங்களில் நமது நாவ பேணன். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்பக அன்னிஸ்னைன், 2 விஷயத்தில் நம்ம கல்ப பேணன். கல்ப 2 விஷயத்தில் பேணன். 2 வரக்கூடாது நம்முடைய கல்விலே. அல் ஹசத் முதல் விஷயம், உங்களுடைய கல்வில் பொறாமை வரக்கூடாது. கல்வில் என்ன வரக்கூடாது? பொறாமை வரக்கூடாது. பொறாமைனா என்ன? பொறாமைக்கு தாரீஃப் என்னப்பா? பொறாமைனா அடுத்தவங்க நல்லா இருந்தா அவங்கள பார்த்து நம்ம ஏங்குறது. அத மாதிரி நான் இருக்கணும்னு நினைச்சா அது அனுமதி. அவன் அழிஞ்சு போகணும், நான் வரணும்னு நினைக்கிறது, அது பேர் பொறாமை. அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னா அவனை பார்த்து பொறாமப்படுறதுன்னா அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு பொறாமப்படுறது. அவன் வசதியா இருக்கானா அவன் வசதி எல்லாம் போகணும் அவனை விட்டு, இதுக்கு பேர் தான் பொறாமை. இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப டேஞ்சரானது. உங்க கல்வி 2 விஷயத்தில் பாதுகாப்பு பெற வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீக பயிற்சி தருகிற போது அதிலே முதல்ல பொறாமை யாரு பேர்லயும் வரக்கூடாது. பொறாமைக்காரனை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், நபி அவங்க சொல்றாங்க, பொறாமைக்காரன் யார்? பொறாமைக்காரன் யாரு? இப்போ உதாரணமா தம்பிக்கு ஒரு கல்வி இருக்குது, அல்லது ஒரு மதிப்பு இருக்குதுன்னா நான் என்ன நினைக்கிறேன், இந்த மதிப்பு அவருக்கு கிடைச்சிட்டு ஏன் கிடைச்சிச்சு, கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அல்லாஹ் சொல்றான், நீ அவனையா எதிர்க்கிறாய், அந்த மதிப்பை நான் அல்லவா கொடுத்தேன். அந்த மதிப்பை கொடுத்தது நான், அவனுக்கு செல்வாக்கை கொடுத்தது நான், அவனுக்கு நல்ல பெயரை கொடுத்தது நான். நீ எதிர்க்கிறாயா? அவனை எதிர்க்கவில்லை, நீ என்னை எதிர்க்கிறாய் என்றான் அல்லாஹ். நம்ம ஒருத்தன் பேர்ல போராமப்பட்டு அவரை எதிர்க்கிறோம் என்றால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பொறாமைக்காரர்களை பொறுத்தவரையிலே யாரை பற்றி நாம் பொறாமைப்படுகிறோமோ அவருக்கு கொடுத்த நியாமத்தை நாம் எதிர்க்கிறோம். அல்லாஹ் சொன்னான், நீ அவரை எதிர்க்கவில்லை, என்னை எதிர்க்கிறாய். ஒருவனின் வாழ்க்கையை உயர்த்தியது நான், அவனை செல்வாக்கால் உயர்த்தினேன், செல்வத்தால் உயர்த்தினேன், பதவியால் உயர்த்தினேன். உயர்த்தியது நான்,
நான் உயர்த்தி எடுத்த மனிதனை நீ வீழ்த்த நினைக்கிறாயா? நான் அல்லவா உயர்த்தினேன். அப்போ அவனுக்கு கொடுத்தப்பட்ட அந்த நியாமத்து போகணும் நான் நினைக்கிறது, என் ரப்பு கொடுத்ததை வீழ்த்த நான் நினைத்தால் ரப்பு விடுவானா? அல்லாஹ் நேரடியா நம்ம எதிர்ப்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பொறாம வரவே கூடாது. ஒரு பையன் நல்லா இருக்கான்னா நம்ம அவனை மாதிரி ஆகணும்னு ஆசைகள் வரலாம், அவன் அழியணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அவனை மாதிரி ஆகணுங்கிற ஆசையை மார்க்கம் அனுமதிக்கிறது. அவனை அழிச்சு நாம வரணும்னு நினைச்சா அதை மார்க்கம் விரும்பல. மதரசாக்கள்ல ஓதுற காலத்துல பொதுவா பையங்களுக்கு இடையே அந்த மாதிரிலாம் வரும். யாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வர்றாங்களோ அவன் பேர்ல எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். டாப்ல இருப்பார் இல்லையா, அவருக்கு மனசாலி நல்ல பேர் இருக்கும். அதத்துமார்கள் அவரை ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. வாங்க வேலைப்பா, எல்லா வேலையும் அவர்கிட்ட சொல்லுவாங்க. மதரசால முதல் மதிப்பெண் பெறவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஒரு மதிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். முதல் மதிப்பெண்ணா அது இப்பமெல்லாம் மதிப்பெண்ணுக்கெல்லாம் மதிப்பு கம்மியாக போச்சு. அது மதிப்பெண்ணே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆகி போச்சு. ஒரு காலத்துலக்கெல்லாம் ரொம்ப மரியாதை இருந்துச்சு. அப்பமெல்லாம் அந்த மதிப்பெண் கிடைக்கிற விஷயத்துல ஒரு போட்டி இருந்துட்டே இருக்கும். அவரை விட ஆனா அந்த போட்டி எப்படி இருக்கும்னா, அவரை விட நாம முந்தணும்னு இருந்துச்சே தவிர அவரை வீழ்த்தணும்னு இருந்ததில்லை. அவரை விட நம்ம முந்தணும். ஆனா ஜெயிக்கிறார் பாருங்க, ஃபர்ஸ்ட் வர்றாரு பாருங்க, அவருக்கு என்ன எப்படி இருக்கும்னா இந்த இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம இது கல்வி போட்டி, இது இருக்கணும். இது இருந்தா தான் கல்வியில இன்ட்ரெஸ்ட் வரும். இப்பமெல்லாம் பையங்க நீனே வச்சுக்கப்பா ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்ட்டு அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நோண்டுறாங்க. பரவாயில்லப்பா நீனே வா. ஆனா போட்டி இருந்துச்சு. நான் கல்லூரியிலே ஓதுற காலத்தில் அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் தான் முதல் மாணவன். ஃபர்ஸ்ட் மார்க் நமக்கு தான். எங்களுடைய ஜாமியா நீடூர் மிஸ்பாவுல் ஹுதா அரபி கல்லூரியினுடைய ஒரு பழக்கம் அப்படின்னா, அரையாண்டு தேர்வுல ஃபர்ஸ்ட் மார்க் வந்த பிள்ளைங்க தான் அந்த நோட்டீஸ்ல முதல் பேர் அவங்களுக்கு வரும். பட்டம் வாங்குற பிள்ளைங்களுடைய பேர் பட்டியலை தயாரிக்கணுமே, யாரை முதல்ல வைக்கிறது, யாரை ரெண்டாவது வைக்கிறது, அந்த மார்க்கின் அடிப்படையில் தயாரிக்க பழக்கம் உண்டு. அரையாண்டு பரீட்சையிலே ஃபர்ஸ்ட் மார்க் வந்தாச்சுன்னா அந்த நோட்டீஸ்ல அவங்க பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். முழுவாண்டு பரீட்சையிலே ஃபர்ஸ்ட் மார்க் வர்றவங்களுக்கு முதல்ல சனது கொடுக்கிறது. இந்த சனது கொடுக்கணுமே, அந்த வரிசை முழுவாண்டு பரீட்சையை வச்சு. நோட்டீஸினுடைய வரிசை அரையாண்டு பரீட்சை. நிறைய பேருக்கு நீங்க பார்க்கலாம், அரையாண்டுல நோட்டீஸ்ல முதல் பேர் இருக்கும், முழுவாண்டுல 5வது ஆளா பட்டம் வாங்குவார், 4வது ஆளா. அந்த வருஷம் அடுத்ததுல போயிடும். அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட். நான் துவா செய்துட்டே இருக்கிறது. அல்லாஹ் கொஞ்சம் நசீபை கொடுத்தான் உஸ்தாமாவுடைய ஹிதுமத்தால். நான் மதரசாவில் போய் சேர்ந்த காலத்திலிருந்து அரையாண்டிலும் நானே முதல் மாணவன், முழுவாண்டிலும் நானே முதல் மாணவன். தஹசீல் வகுப்பில் அரையாண்டில் என்னுடைய பேர் தான் நோட்டீஸில் முதல்ல இருந்துச்சு. முதல்ல நான் தான் சனது வாங்குறேன். ஆனா கொஞ்சம் கூட அல்லாஹ் அடுத்தவங்களை எதிர்த்து போராடியதும் இல்லை, பொறாமைப்பட்டதும் இல்லை. இன்னொரு பக்கம் நம்மை எதிர்த்து நம்ம நண்பர்கள் பொறாமப்பட்டதில்லை. அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஒன்ன விட்டுடுப்பா, ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க வரல, 2வது வர்றதுக்கு துவா செய்யுமா. யாரு? நம்ம நண்பர்கள் எல்லாம் நம்ம கிளாஸ் மட்டும் தானே, 2வது நாங்க வரணும்பாங்க, 3வது வரணும்பாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவார், ஒன்ன ஒருக்கையாவது வீழ்த்தணும்யா அப்படிம்பார். கூட ஒருத்தர் ஒன்ன மிஞ்சி நான் வரணும் பாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் வரல ஒரு பக்கம். ஆனா அந்த ஆசைப்படுவார். இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த நண்பர் இருக்கார். இப்பவும் எங்கேயாவது போயாச்சுன்னா என் பேரை சொல்லுவாங்க இல்லையா, அவர் சொல்ல, ஏன் உன் பேர் மட்டும் வந்துகிட்டே இருக்கு, என் பேர் தெரியாது அவங்களுக்கும் பார். விளையாட்டா இங்கே நான் சொல்ல வருவது, நண்பர்களே, விளையாட்டு பேச்சு இருக்கலாம். நம்முடைய நண்பர்களிடத்திலே நாம் இப்படி கேலியாக கூட பேசலாம். ஆனால் நண்பனை வீழ்த்தி நம்ம வரணும்னு நினைக்க கூடாது. ஆனால் நம்ம எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். ஆனா போட்டி முனைப்பு இருக்கணும் கல்வி காலத்துல. அது இல்லாம போயிட்டோம்னா கல்விக்கு மதிப்பே கிடையாது. போட்டி இருக்கணும். நம்ம வின் பண்ணணும், நம்ம முதல் மதிப்பெண் பெறணும். நல்ல கீதமா, அழகான சங்கீதம். இங்கே அற்புதமாக ஒரு மாணவர் இங்கே அழகாக சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படி பாடினார். மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்முடைய வளங்களை வளர்த்துக்கணும். குரல் வளம், திறமைகளை பூரா வளர்த்துக்கணும். அல்லாஹ் ஆளாக்கள் தான் நாங்க. அல்லாஹ்வுடைய நினைவு, அவனுடைய இன்பம், அவனுடைய தொடர்பு எல்லாம் இருக்கணும். ஆனா இன்னும் நம்ம வளரணுங்கிற ஆசை இருக்கணும், இன்னும் வளரணும். நான் ராத்திரில அதிக நேரம் கிதாப் பார்த்துக்கிட்டே இருப்பேன். முன்னாலாம் கித்தாபு பையில தூக்கிட்டு போகணும். எங்கேயாவது பயணம் செய்தால் ஒரு பையில ஒரு கித்தாபு, இன்னொரு கித்தாபு, 2-3 கித்தாபு தூக்கிட்டு போறது. ராத்திரில ட்ரெயின்ல போகும்போது அவன் லைட் அணைச்சாலும் அந்த சின்ன வெளிச்சத்துல இந்த கித்தாபை பார்க்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்பமெல்லாம் பெரிய ஞாபகத்து ஒரு செல்லு வந்துட்டா போதும், இதுல ஆயிரக்கணக்கான கித்தாபு எல்லாம் உள்ள தந்துட்டான். இப்படி ராத்திரில உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான்.
பக்கத்தில் யாராவது இருந்து அவன் என்னத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம பார்க்குறான். பெரிய மனுஷன் தாடியெல்லாம் வச்சுட்டு இந்த ஆளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறான். நான் பார்க்கறது வேற, அவன் பார்க்கறது வேற. நான் பார்க்கறது அல்லாஹ் கிடைக்கிறான், அவன் பார்க்கறதுல ஷைத்தான் கிடைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா இவரும் பார்க்குறாரு, அதனால இப்போ நம்ம அணைச்சிடுறது. இப்போ நம்ம தப்பான அவன் யூஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கு செல்போனை கொண்டு சருகி போனவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இரவு நேரங்களை எல்லாம் இதில் பாவம் செய்கிற மக்கள் கூடிட்டாங்க. பேஸ்புக்குள்ளால் இன்னும் பல தளங்களுக்குள்ளால் இதில் தவறு செய்கிறவர்கள். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவானாக. இதற்குள் ஆயிரக்கணக்கான கிதாபுகள் இருக்கிறது. அதுக்குள்ளே நீங்கள் மூழ்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இல்ம வளர்த்துக்கணும். நம்ம எவ்வளவு உயர்ந்தாலும் நம்ம இன்னும் உயரணும்னு ஆசைப்படணும். விண்ணை தொடுற அளவுக்கு உயர்ந்துட்டே இருக்கணும். கல்வியிலே உயரணும். நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தால் உயரணும். தாழவே கூடாது. மேல போயிட்டு கீழே இறங்கக்கூடாது. அதுல உறுதி இருக்கணும். அதனால நம்மை விட இன்னொருத்தர் உயர்ந்துட்டு அவரை பார்த்து இயங்கக்கூடாது. அதான் பொறாமை. அப்ப பொறாமை என்பது சொல்லுங்க. எத்தனை மணிக்கு உசாட்ட கேளுங்க. 5 மணிக்கு. இப்போ போனால் சரியா இருக்கும். உதவு செய்து உஷா இருக்காங்க. முடிச்சுக்கலாமான்னு ஒரு வார்த்தை. அஞ்சு மணி ஜமாத் முடிச்சுக்கணும். அதில் அப்படியா உங்களுக்கு ஜமாத் நடத்திடலாமா? சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாதுடைய உத்தரவு இங்கே நீங்கள் தான் எங்களுக்கு இமாம். சரி, கொஞ்சம் நேரம் இந்த தருத்திப்பை தொடர முடிச்சுட்டோம்னா இங்கே உஸ்தாதான் நமக்கு இமாம். அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி நம்ம செய்கிறது. அதற்கு ஒரு அபிப்பிராயம், இன்ஷா அல்லாஹ் நம்ம தனியாக அங்கே ஒரு ஜமாத்தை நடத்திக்கிடுவோம். பிள்ளைங்க சரிதானம்மா? இந்த தொடரை முடிச்சுக்கிடுவோமே. இல்லை நம்ம கலைஞ்சிட்டோம்னா அந்த வாய்ப்பு கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஜமாத்தை. இங்கே உங்களுடைய கவனத்தில் அழுத்தமாக ஆழமாக பதிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த நியாமத்துகளை கடைசி வரைக்கும் அது குறைந்து விடாமல் பாதுகாக்கணும். எப்படி ஒரு பணக்காரர் தன்னுடைய செல்வம் குறையக்கூடாது என்பதில் முனைப்போடு லட்சியத்தோடு செயல்படுகிறாரோ அதுபோல் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கிற அந்தஸ்துகள் தர்ஜாக்கள் குறைந்து விடக்கூடாது என்பதில், நம்முடைய கல்வித்தரம் குறைந்து விடக்கூடாது என்பதில், நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பார்வை, ஒரு மகத்தான பார்வை அது குறைஞ்சிடக்கூடாது என்பதில், இன்னொரு பக்கம் பாவங்கள் கூடுகிற போது நம்முடைய படித்தரங்கள் இறக்கப்படும். பாவங்களை எந்த வகையிலும் நம்மீது வந்துவிடாத ஒரு தடங்களை ஏற்படுத்துகிற நிலையில் நமது உயர்வை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப நான் சொன்னேன், நம்முடைய கல்ப ரெண்டிலிருந்து பாதுகாக்கணும். அதில் ஒன்று பொறாமை. பொறாமை எப்போதும் வரக்கூடாது. பொறாமையால் ஏற்படுகிற பாதிப்புகள் நிறைய இருக்கிறது. அதில் தான் நான் ஒன்றை சொன்னேன், நீ அல்லாஹ்வை எதிர்க்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் பாதிப்பை பற்றி இப்படி சொல்வார்கள், அல் ஹஸது யஅகுலுல் ஈமான் கமா யஅகுலுல் ஹஸபு கமா யஅகுலுன் நாரு அல் ஹஸபா. நெருப்பு விறகை தின்னுவதை போல், நெருப்பு விறகை தின்று விடுவதை போல், சாப்பிட்டு விடுவதை போல், விறகுல நெருப்பை கொளுத்தி போட்டோம்னா புசு புசுன்னு எரிஞ்சு முடிஞ்சிடும். அப்போ ஒரு நெருப்பு விறகை தின்று விடுவதை போல் பொறாமை உங்கள் ஈமானை தின்று விடும் என்கிறார். அந்த ஒப்பீட பாருங்க. நெருப்பை கொளுத்தி விறகுல போடுற மாதிரி அடுத்தவங்க பேர்ல நீங்க பொறாமப்படுறது, நெருப்பை கொளுத்தி விறகுல போடுற மாதிரி உங்க ஈமான்ல நீங்க நெருப்பை கொளுத்தி போட்டதுக்கு சமம். உங்க ஈமான் அழிஞ்சு போகும், கரிஞ்சு போகும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஈமானையே அழிக்குகிற ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா? ஆனா நீங்க செய்ய மாட்டேன், இனிமே நான் பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிறது எல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். நம்ம பொறாமப்படாம தான் இருப்போம். அதை தாண்டி பொறாமப்படுறதுக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் நம்ம கூட இருக்கிற நஃப்ஸ் செய்துரும். நீங்க நியத்து வச்சிருப்பீங்க புறம் பேசக்கூடாதுன்னு, அதையெல்லாம் தாண்டி நஃப்ஸ் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசுவோம்பான்னு உட்கார வச்சிரும். அல்லாஹ்வின் தௌஃபீக் இல்லைன்னா முடியாது.
அவன் கருணை புரிய வேண்டும். அவன் கருணை புரியணுங்கிறதே நீங்க துவா கேட்டுக்கணும். ஆனாலும் நீங்க மனதில் உறுதி கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான அறிவிப்பையும் செய்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள். நான் மாணவர்களை அடிக்கடி சொல்றேன், எங்க பிள்ளைங்கன்னு சொல்வேன். பயான்ல கூட எங்களுடைய பிள்ளைகள் தான் சொல்றாரு. ஏன்னா நமக்கு வீட்டில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுடைய நலனிலும் உயர்விலும் எப்படி அக்கறை வைத்திருக்கிறோமோ அதே போல் எங்களுடைய மாணவர்களின் நலனிலும் மாணவர்களின் உயர்விலும் எப்போதும் அக்கறை வைக்கிறது. நான் கேட்கிற துவாவிலே எப்போதும் கேட்கிறது, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை, மனைவி மக்கள் பாவங்களை, என்னுடைய மாணவர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எங்கள் மாணவர்கள் அந்தஸ்தை உயர்த்துவாயாக. மாணவர்களுக்கு துவா செய்யாம நான் துவா செய்ததே இல்லை. என்ன, நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நம்ம இடத்திலே ஓதி போய் இருக்கிறார்கள். அவர்கள் நல்லா இருக்கணும்னு நான் ஒரு துவா கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. அடுத்து எங்களுக்கு ஹிதுமத்து செய்தவர்களுடைய வாழ்க்கையின் பாவங்களை மன்னிச்சு உயர்த்திரு. எங்க எல்லாமோ போற எத்தனையோ பேர் ஹிதுமத்து செய்யறாங்க. ஹிதுமத்து செய்தவர்களுக்கு ஒரு துவா அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அடுத்து இப்ப முரீதுகள் நிறைய பையத்தாகிறாங்களா, முரீதுகளின் அந்தஸ்துகளை உயர்த்தி விடு, பாவங்களை மன்னிச்சிரு. ஏன்னா அவங்க நமக்கு முன்னால் தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்க்கையை வளமாக்க அல்லாஹ்வின் அன்பை பெற வந்துட்டாங்க. அவங்களுக்கு துவா. இப்படி நம்ம இருக்கிற எல்லாருக்கும் நம்ம துவா செய்யற மனசு வந்துட்டாலே நம்ம மனசுல பொறாம மூத்தா போயிடும். அவன் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிற போது அவன் நல்லா அவன் அழியணும்னு நினைப்பான நினைக்க மாட்டான்ல. அவன் எல்லாருக்கும் துவா செய்ய பழகிக்கணும். நமக்கு சின்ன யோசனை, இவனுக்கும் சேர்த்தா துவா செய்யறதுன்னு யோசனை வரும். இவன் நமக்கு மோசமான ஆளாச்சே, அதையெல்லாம் மறந்தாதான் எல்லாருக்கும் துவா செய்யற மனசு வரும். அப்போ பொறாமை 1வது பாயிண்ட், அது ஈமானை தின்னுவிடும் என்கிறார்கள் பெருமானார். 2வது அவர்கள் குரோதங்களும் விரோதங்களும். நம்முடைய கல்வில் யாரின் மீதும் குரோத விரோதங்களை வளர்த்து விடாதீர்கள். ஒருத்தர் மேல விரோதத்தை கல்புல தான் வளரும். ஒருத்தர் பேர்ல விரோதம் எங்க வளரும்? கல்புல வளரும். அவரை பார்த்த உடனே நமக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்கல? மனசு சொல்லும், இவன் சரியான ஆள் இல்லை, இவன் நமக்கு துரோகம் செய்தவன், இவனுக்கு நம்ம மாட்டி விட்டவன், இவன் தான் நம்ம அசத்துக்கும் நிப்பாட்டி வச்சான், இவன் நம்மளை மாட்டி விட்டான், இவன் நமக்கு துரோகம் செய்தான். அப்ப அவனை மன்னிக்கிற மனசு வராது. குரோதங்கள் கல்புல தங்கிச்சு அப்படின்னா அது ஆபத்தானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய உள்ளங்களிலே யாரின் மீதும் விரோதங்கள் குரோதங்களை தக்க வைத்து விடாதே, அவைகளை விட்டு உன் கல்பை சுத்தமாக்கணும், உன் கல்பை பாதுகாக்கணும். நமக்கு எதிரி யாரும் கிடையாது, யாரையும் எதிரியா வைக்க கூடாது. நமக்கு ஒருத்தரை பிடிக்கலையா நோன்றணும், அவ்வளவுதான். ஒருத்தர் நமக்கு பிடிக்கலையா நம்ம விளைவிக்கணும். அவரை விரோதியாக்கி காழ்ப்புணர்ச்சிகளை வளர்த்து காலம் பூரா அவன் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அவனை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. சில பேர்ட்ட நீங்க போனீங்கன்னா அவனை பத்தியே பேசுவாங்க. ஏன்னா அவனுக்கு அவருக்கும் பிடிக்கலன்னா அவங்கள பத்தியே பேசுறது வேண்டாம், அவரை விட்டு நோன்றணும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு கூட்டு போனோன்னு முதல் வேலை என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் ஒருத்தரை பார்த்தா ஐ டாப்ல இருப்பார், அதை விட டாப்ல ஒருத்தர், அதை விட டாப்ல ஒருத்தர். அல்லாஹ் ஒவ்வொருத்தங்களையும் நம்ம கூட ஒன்னா தான் இருந்திருப்பார். நம்ம 2 பேரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம், ஒன்னா தான் தொலை போயிருப்போம். ஆனா ஒருத்தரை விட ஒருத்தர் உயர்த்துறான். சில பேரை விட சில பேருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துறான். துன்யாவில் உயர்த்தினா இல்லையா, மறுமையிலேயே உயர்த்துறான். எல்லாம் சமமா இருக்க மாட்டாங்க. நம்ம கிளாஸ்மேட்டா இருப்பாரு, நம்ம ரூம்மேட்டா இருப்பாரு, நம்ம கூட தான் ஒன்னா ஓதி இருக்கிறாரு, நம்ம கூட தான் ஒன்னா படிச்சாரு. ஆனா அவருடைய அந்தஸ்து டாப்ல இருக்கும், நம்ம கொஞ்சம் கீழே இருப்போம். ஆனா நம்ம டாப்ல இருப்போம், அவர் கீழே இருப்பாரு. இது துன்யாவிலையும் இருக்கிறோம், மறுமையிலும் இருக்குது. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ஒன்னா தானே ஓதணும், நம்ம தான் ஒன்னா தானே தொலை போனோம், 2 பேரும் ஒரே மாசால் தானே உஸ்தாதா இருந்தோம். அவர் ஏன் உயர்ந்து போனாரு? அங்க போய் இந்த மனசு விடாது. எங்க? சொர்க்கத்திலையும். அல்லாஹ் அதனால சொல்றான், சொர்க்கத்துக்கு போனோன்னு நம்ம முதல் என்ன வேலை செய்வோம்னா, வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன். சொர்க்கத்துக்கு கூட்டு போற போது அவங்க உள்ளத்தில் இருக்கிற குரோதங்கள், பொறாமைகள், காழ்ப்புணர்ச்சிகளை கலட்டி எடுத்ததற்கு பின்னால்தான் உள்ள கூட்டு போறதுங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அங்க போற போது இதை கலட்டிடுவானா அல்லாஹ், இந்த குரோத எண்ணங்களை கலட்டிட்டு அதுக்கு பின்னால உள்ள கூட்டு போவான். இஹ்வானன், எல்லாரும் சகோதரர்களா இருப்பாங்க. நம்ம விட டாப்ல இருக்கிறவர் நம்ம பார்த்தா அவர் நம்மளை பார்த்து சொல்வாராம், உங்க ஆடை ரொம்ப டாப்பா இருக்கிறேன் பாரு, உங்க ஆடை ரொம்ப டாப்பா இருக்குது, ஆமா அல்லாஹ் கொடுத்தான், ஒரே இந்த பட்டு இது அப்படின்னு இவர் பெருமையா பேசுவாரு. இவரை விட டாப் ஆடை அவர் கொடுத்திருப்பாராம். மேல இருக்கிறவர் கீழே உள்ளவரை புகழ்கிற வாழ்க்கை அங்கே கிடைக்கிறது. எதனால கிடைக்குது? அல்லாஹ் இதை கலட்டிட்டான். இது இருந்துச்சுன்னா அங்கேயும் பிரச்சனை தான்.
இவருக்கு அவர் பேர்ல கோபம், அவருக்கு இவர் பேர்ல கோபம், இவர் அவரை எதிர்ப்பாரு, அவரை இவர் எதிர்ப்பாரு. இந்த எண்ணத்தை உலகத்தில் இன்னைக்கு காழ்ப்புணர்ச்சிகள் இல்லை, பொறாமைகள் இல்லை, உள்ளங்கள்ல விரோதங்கள் இல்லைன்னா இன்னைக்கு சமூக பிணக்குகள் இல்லை, மனித வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லை, மதம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை, நாட்டில் தீவிரவாதம் இது மாதிரியான எந்த ஒரு காரியமும் இல்லை, நாட்டில் கலவரங்கள் இல்லை, கலகங்கள் இல்லை. இதுக்கு எல்லாமே காரணம் ஒவ்வொருத்தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விரோத உணர்வுகள் தான். அதை கலட்டிட்டு தான் சொர்க்கம். அல்லாஹ் நமக்கு கருணை காட்டி உலகத்திலேயே ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு குரோதம் இல்லாம கலட்டிட்டான்னா நாடும் வீடும் நிம்மதியாயிடும். நாடு நிம்மதியாகும், வீடும் நிம்மதியாகும், மனசாவும் நிம்மதியாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா தான் மனசால பிரச்சனை. பிடிக்கலங்கிற தன்மை எடுத்துறான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போற போது. அப்ப மனதுக்குள்ளே விரோதங்களை வளர்க்க கூடாது, விரோதங்களை வளர்க்க கூடாது, யாரையும் எதிரியாக்க கூடாது. நமக்கு எதிரி யாருங்கிறாங்க பெருமானார். நமக்கு யாருங்க எதிரி? உன் எதிரிகளில் எல்லாம் மிகப்பெரிய எதிரி உன் 2 விழாவுக்கு மத்தியில் இருக்கிற உன் நப்சு தான் உன் எதிரி. நாங்க சரதாளில் நம்ம எதிரி யாரு? நம்ம நப்சு. அதுதான் போட்டு விட்டுட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்களே, அதற்கு என்ன அவன் போட்டு போட்டு கொடுக்குறான். அவனை போட்டு கொடுக்கறது நம்ம இல்லை, நம்ம நப்சு. இது விடாது. யாரு நல்லா இருந்தாலும் இதுக்கு பிடிக்காது, நம்ம நல்லா இருந்தாலும் பிடிக்காது. எதுக்கு? நப்சுக்கு. உன் விழாவுக்கு மத்தியில் இருக்கிற உன் நப்சு தான் உன் எதிரிங்கிறாங்க பெருமானார். நமக்கு எதிரி நம்ம நப்சு. நம்ம நப்சு சொல்லதை எல்லாம் நம்ம கேட்க கூடாது. நம்ம நப்சு அவன் மோசம், இவன் மோசங்க இல்லப்பா, நம்ம தான்ப்பா மோசம், அவன் நல்லவன் அப்படின்னு அதை எதிர்க்கணும். அதுதான் எதிரி. நம்ம உலகத்தில் மற்றவங்க மேல விரோதங்களை வளர்த்து எதிரி ஆக்கிட வேண்டாம். உன் கல்பை பாதுகாத்து விடு என்கிறார்கள் பெருமானார். அப்போ பொறாமையிலிருந்தும் விரோதம் குரோதங்கள் மனதில் வளர்வதை விட்டும் கல்பை பாதுகாக்கணும். இன்னும் 2 விஷயம் கண்ணுக்கு சொன்னாங்க. ஒரு 5-8 நிமிஷத்துல முடித்து விட்டு நம்ம தொழுது கொடுவோம் இன்ஷா அல்லாஹ். 2 விஷயம் கண்ணுக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைனைகன் நிஸ்னைன், 2 கண்ணுல வரக்கூடாது. ஒன்னாவது அன்னதுர் இலா மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் பார்க்கறது ஹராம் சொன்னாலும் அதை பார்க்க கூடாது. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க, வயசுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். நம்முடைய கண்கள் ஒரு இடத்துல இருக்காது, அங்கே எங்கேயுமா தான் சுற்றும், கண்கள் ரவுண்ட் அடிக்கும், கண்கள் பார்வைகள் அங்கங்கே கொண்டு போகும். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கண்களை அல்லாஹ் தடுத்ததில் போக விடாமல் பாதுகாப்பதும் நமது கடமை. எப்போ கண்ணை பாதுகாத்தோமோ நம்முடைய தொழுகையில இன்பம் கிடைக்கும். தொழுகையில இன்பம் கிடைக்கும் கண்ணை பாதுகாத்தா. தப்பான பார்வை விழுந்த பின்னால் நீங்க தொழுக கூட சுவையா இருக்காது. கண்ணுக்கும் கல்புக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. கண்ணில் பார்த்த ஒரு தோற்றம் இருக்க, அது அப்படியே அதை கொண்டு போய் கல்புல வச்சிருமா. கண்ணுக்குள்ள பவர் என்ன, ஒன்றை பார்த்துட்டு வைங்கல, அதை கொண்டு கல்புல வச்சிரும். ஒரு தக்பீர் கட்டிட்டு முதல்ல பார்த்தாரு பாருங்க, அது பூரா இந்த சூரத்து போட்டோ அடிச்சு வச்சுக்கிடுவார். அந்த போட்டோவை தான் பார்த்துக்கிட்டே நிற்பார், அதுதான் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அது ஒரு பெரிய சோதனை. அதனாலதான் கண்ணை பாதுகாக்கணும். கண்ணில் எந்த ஒரு ஹராமையும் பார்த்துடக்கூடாது. அன்னைக்கெல்லாம் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம் என்பது மாத்திரம்தான். இன்றைக்கு அந்நிய பெண்களை ரோட்ல போய் பார்க்க வேண்டியதில்லை, வாக்கிங் போய் பார்க்க வேண்டியதில்லை. செல்போனை எடுத்தாச்சுன்னா கண்ணை பாதுகாக்க வேண்டியிருக்கு. நம்ம மனசாக்கள் எல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வெளியில நம்ம போறது இல்லை, உள்ள இருக்கிறோம், நமக்கு அந்த பார்வையை பாதுகாத்துக்கிடுவோம் அப்படின்லாம் ஒரு காலத்தில் பேசணும். இன்னைக்கெல்லாம் அப்படி பேச முடியாது. ஆனா நிறைய மதரசாக்களை செல்போன் தடை எப்படின்னு தெரியல. இப்போ நாங்கள் எங்கள் மனசால தடை, இப்போ நாங்கள் தடை செய்ய முடியாமல் இந்த காலேஜ் பையங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஆன்லைன் கிளாஸுங்கிறான். ஏன்டா செல்லு வச்சிருக்கேன், ஆன்லைன் கிளாஸை கவனிக்கிறேங்கிறான். இப்போ நான் போய் பார்த்து எப்போ அன்றைக்கி 5 பேர் 10 20 பேர் செல்லோடு உட்காந்துருக்கான்ப்பா, பிடிச்சி அவ்வளோ செல்லையும் பிடுங்கப்பான்னா, இல்லை ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ கலேஜில் போய் பார்த்தா ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. இதை பயன்படுத்தி ஆன்லைன் கிளாஸ் நடக்காட்டாலும் செல்ல உட்காந்துட்டு இருக்கான். ஆன்லைன் கிளாஸே நடக்கல, செல்ல வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு செல்ல வச்சுட்டு இருக்கான். ஏன்டா ஆன்லைன் கிளாஸுங்க? யாருடா துன்யாவில் ஞாயிற்றுக்கிழமை பாடம் நடத்துறான்? இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி, அப்போ பிள்ளைங்கள்ட்ட இருந்து சமீபத்தில் ஆன்லைன் கிளாஸ் சொல்லிட்டு இருந்தா, சமீபத்தில் சில காலேஜுகள் ஓப்பன் பண்ணி விட்டாங்க இல்லையா, செல்ல பூரா வாங்கணும். 2வது திடீர்னு இதெல்லாம் வீட்டுக்கு போங்கப்பா கிளாஸ் நடக்கான்னு சொல்லிவிட்டா, திரும்ப செல்ல வாங்கியாச்சு. அவங்க வாங்கிட்டு போயிட்டான். இவன் என்ன விஷயம், இப்போ செல்போனை தடை செய்த காலேஜுகள் உண்டு. ஆர்ட்ஸ் காலேஜுகளில் செல்போன் தடை செய்திருக்கிறாங்க.
நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் தடை செய்தாங்க. இஸ்லாமிய கல்லூரிகளிலே மதரசாக்களிலே செல்போன் நம்ம தடை வச்சிருந்தோம். இப்போ அதையெல்லாம் தாண்டி ஷைத்தான் ஒரு பெரிய போராட்டம் செய்து நம்மளை ஜெயிச்சு அவன் உள்ள வந்துட்டான். இதுல உங்களுடைய நேரங்கள் தவறாக போய் சேருமையானால் உங்களுடைய இதயத்தை இது பாதிக்கும் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் இது பேசுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள். வேணுமென்றால் மார்க்கத்தையும் அறிவையும் வளர்ப்பதற்கு பயன்படுத்துங்கள். அறிவை மங்க வைக்கிற காரியம், அல்லாவின் வெறுப்பை தருகிற காரியம், இவைகள் இதில் உங்களுடைய பார்வையை கொண்டு போக வேண்டாம் என்று நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா நம்முடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இலாமா ஹர்ரம் அல்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினான் அதிலிருந்து கண்ணை பாதுகாக்கணும். அப்ப கண்ணை பாதுகாக்கிறதுங்கிறது வெளியில போய் ஹராமானதை பார்க்கறது ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்து ரூம்ல தனியா இருந்தாலே நம்ம கண்ணுகள் அப்படி எல்லாம் ஒரு பார்வை பார்க்கிற ஒரு நிலை. அதையெல்லாம் விட்டு கண்ணை பாதுகாக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌபி செய்வானாக. இரண்டாவது, முஸ்லிமா, இரண்டு கண்களால் எந்த ஒரு சகோதர மூமினையும் இழிவாக, ஏளனமாக, மட்டமாக பார்ப்பதிலிருந்து உங்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் அலட்சியமா பார்க்கக்கூடாது. சில பேரை பார்த்தா அப்பாவியா இருப்பான், அவனை எல்லாம் கொஞ்சம் மாதிரியா பார்க்கறது, தப்பா பார்க்கறது, அவன்லாம் தகுதி இல்லாதவன மாதிரி அவனை பார்க்கறது. அடுத்த ஆட்களை குறைத்து எடை போட்ட பார்வை பார்க்காதீர்கள். உன் பார்வையில் அவன் குறைஞ்சி எடை போடுவனி, அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்திருப்பான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, ருப்ப ஆஷகஸ் ஆகுபஸ் மதுஃபூன் அலல் பாப் லவ் அக்ஸமா அலல்லாஹி லஅபர்ரா. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க உங்க பார்வையில லேசானவங்க, அவங்களுக்கு போடுறதுக்கு செருப்பு இல்ல, தலையில என்ன வைக்கிற வாய்ப்புகள் இல்ல, பரட்ட தலை, முடியெல்லாம் காய்ந்து போய் கிடக்கிறது, காலில் செருப்பு போடுற அளவுக்கு வசதி இல்ல, சட்டைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச சட்டைகள் தான். அவர்கள் உங்க வீட்டு வாசல்ல நின்று கதவை தட்டி அனுமதி கேட்டால் மதுஃபூன் அலல் பாப், அவர்கள் வாசலிலேயே தடுத்து நிறுத்தப்படுவார்கள். உங்களால் அவர்களுக்கு மதிப்பில்லை. ஏன்னா இவெல்லாம் மனுஷனா, இவெல்லாம் என்னத்துக்கு ஆகும், அவனுக்கு செருப்பு இல்ல, தலையில முடியல என்ன வைக்க வசதி இல்ல, சட்டை போடல, ஒரு முசாஃபிர் மாதிரி இருக்கான், பாப்பா வெளியில நீங்க சொல்வீங்க. உங்கள் பார்வையால் அவனை கீழே பார்க்கிறீர்கள், தரம் இறக்கி பார்க்கிறீர்கள். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்றால் அவன் ஒரு காரியத்தை இன்னைக்கு நடக்கும்னு சொன்னா அந்த காரியம் அன்னைக்கு நடப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். மழை பெய்யும் என்பார், மழை பெய்ஞ்சிடும். இன்னைக்கு வெயில் அடிக்கும் என்பார், வெயில் அடிக்கும். இன்னைக்கு உனக்கு வாழ்க்கையில பரக்கத்து கிடைக்கும் பார், அன்னைக்கு பரக்கத்து வந்துடும். அவர் சொன்னால் அல்லாஹ் நடத்தி வைப்பான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பார்வையில சில பேர் பெரிய ஆளு நம்ம நினைக்கிறோம், நம்ம கோலத்தை வச்சு நினைக்கிறோம். அல்லாஹ் கல்பை வச்சு தான் முடிவு செய்யணும். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களுடைய கோலத்தை பார்க்கறதுலாம் இல்ல, வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்கள் இருதயத்தை பார்க்கிறான். இருதயத்தில் இருக்கிற வெளிச்சம் பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படி உங்கள் வாழ்க்கையை அவன் தீர்மானிக்கிறான். எனவே கண்களை கொண்டு இரண்டாவது தடை என்னன்னு சொன்னா, நம்ம கண்ணுக்கு எப்பவும் மறவிடக்கூடாது. யாரையும் கொஞ்சம் மட்டமாலாம் பார்க்கக்கூடாது, அவன்லாம் எதுக்கு ஆவான் அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம பார்வையிலும் ஒண்ணுக்காகாத மனசால் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் ஓதுற காலத்துல ரொம்ப ஒண்ணுமே இருக்காது, பரீட்சையில பூரா 3-0 தான் வாங்குவார். நேற்று கூட ஒருத்தருக்கு பரீட்சை திருத்திட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு மார்க் போடலாம் பார்த்தா, ஒரு 10 மார்க்காவது போட்டுருன்னு பார்த்தா ஒன்றுக்கும் ஒரு இடம் வைக்கவே இல்லை. பாவம் ஸ்ரீதேவி திரும்ப திரும்ப கொஸ்டினே எழுதி வச்சிருக்கான். கீழே ஒரு பக்கம் வருதுப்ப இது என்னன்னு பார்த்தா, ரெண்டாவது நான் எழுதின கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் விரிவா பெரிய பெரிய எழுத்தா எழுதி வச்சிருக்கான். என்னடா பண்றது, எதையாவது நான் நினைக்கிறேன் ஏதோ 10 மார்க்காச்சு போட்டுருவோம்னா இடமே வைக்கல, மார்க் போறதுக்கு இடமே இல்லை. பூரா கொஸ்டினை மட்டும் 2 தடவை 3 தடவை திரும்பி எழுதி வச்சிருக்கான். கடைசியில் மனசு இல்லாம 3 முட்டையை போட்டு அனுப்பி வச்சேன். மனசு இல்லை, வரல அப்படி போடுறதுக்கு. ஏதாவது ஒரு இடத்தை கொடுக்கணும் இல்ல. யாரையுமே நீங்க மட்டமா நினைச்சிடாதீங்க. அவர் போதின காலத்தில் இப்படி எல்லாம் சில பேர் இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்ல, பாடத்தில் ஒண்ணுமே இல்ல, திறமைகளே இல்ல. ஆனா நீங்க பின்னால பாத்தீங்கன்னா அவங்க சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்ப ஒண்ணுமே திறமை இல்லாத இவ்வளவு உயர்ந்துட்டானே, அவன் திறமை தான் இல்ல, அதே சமயத்தில் அவன் மனசு வெளிச்சமா இருந்துச்சு. உள்ள வெள்ளை உள்ளம், யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டான், யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான், யாரையும் வம்பு கிழித்தது இல்லை, பொறாமை இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை. வெள்ளை உள்ளம். அல்லாஹ் தஆலா ஓதி முடிச்ச பின்னால கல்வியே இல்லை, ஆனால் அவனை உயர்த்தி வைத்தான் மக்கள் பார்வையில. அவரை கூப்பிட்டு எல்லாரும் துவா செய்ய சொல்றான். இங்க ஃபர்ஸ்ட் மார்க் வந்தாரு பாருங்க, இவரை ஒருத்தரும் கூப்பிட மாட்டேன். சில நேரங்களில் அப்படியும் அல்லாஹ் நடத்துவான்.
எனவே நான் சொல்ல வருவது, நம்முடைய பார்வையில் யாரையும் இழிவான பார்வை கொண்டு பார்த்து விட வேண்டாம். மட்டமாக யாரையும் பார்த்து விடாதீர்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் நாவை ரெண்டிலிருந்து பாதுகாக்க வேண்டும், உன் இருதயத்தை ரெண்டிலிருந்து பாதுகாக்க வேண்டும், உன் கண்ணை ரெண்டிலிருந்து பாதுகாக்க வேண்டும். கண்ணை பாதுகாக்கிற இரண்டாவது விஷயம், உன்னுடைய கண்கள் யாரையும் மட்டமாக குறைவாக அவர் ஒன்னுக்கும் லாயக்கில்லைங்கிற ஒரு ஏளன பார்வை பார்த்து விடாதே என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. எந்த ஆண்களும் எந்த ஆண்களையும் ஏளனமாக இழிவாக பரிகாசம் செய்துவிட வேண்டாம். ஏன் தெரியுமா? நீங்கள் யாரை ஏளனமாக பார்த்து பரிகாசம் செய்தீர்களோ அவர்கள் உங்களை விடவும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். எந்த பெண்களும் மற்றைய பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏளனமாக கேலி செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா? நீங்கள் யாரை ஏளனமாக செய்தீர்களோ, யாரை குறைவாக பார்த்தீர்களோ அந்த பெண்கள் உங்களை விட உயர்ந்திருக்கலாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிற அந்த ஆயத்தையும் இங்கே நான் உங்களுக்கு ஒரு பாடமாக்கி தருவேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை பாதுகாக்கிற வாழ்க்கையை தந்தருள் பாலிப்பானாக. காலையில எதையெல்லாம் எடுத்துக்கிடணும்னு சொன்ன மாதிரி இப்ப எதையெல்லாம் விட்டுடணும்னு சொல்லியிருக்கேன். எதையெல்லாம் விட்டும் பாதுகாப்பு தேடணும்னு இருக்கேன். எது நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுங்கிறதுல வைராக்கியமா இருக்கணும். நான் எல்லாத்தையும்லாம் சொல்லல. எல்லாத்தையும் சொல்லணும்னா வருஷம் பூரா பாடம் நடத்தணும், வருஷம் பூரா நடத்தணும். அவ்வளவு இருக்குது. கல்வ பாதுகாக்கிறது நிறைய இருக்குது. பெருமானார் முக்கியமான சில சாபாக்களுக்கு இந்த ரெண்டு சொல்லி வச்சிருக்காங்க. அதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க இதை எடுத்துக்கிட்டா போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைய உங்க வாழ்க்கை அவ்வளவு சுடர் விடும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க துஆ செய்வீங்க. ஹஜ்ரத் அன்னைக்கு வந்து சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நீங்க நினைச்சு பார்ப்பீங்க பாருங்க, அன்னைக்கு நான் ஹயாத்தா இருக்கிறேனோ அல்லது மண்ணறையில் வாழ்கிறேனோ, நீங்க நினைச்சு பார்க்கிற போது என் கபர் பிரகாசமாகும். இங்கே இருந்தால் என் வாழ்க்கை இன்னும் உயர்வாகும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இங்கே அல்லாஹ் பேசின அஸ்ஸருடைய ஜமாத்தை கூட கொஞ்சம் தாமதப்படுத்தி விட்டு இதை செய்யறோம்னா, தொழுகையை விட அதனுடைய தொழுகை நிறைவேற்றணும். அந்த வக்த கொஞ்சம் முன்ன பின் ஆக்குறது இல்முக்காக ஆக்கலாங்கிற ஒரு அனுமதி அதை வைத்து இங்கே செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம ஒரு ஜமாத் இங்கே நடக்கும், எல்லாரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ். அதை நீங்க கவனத்தில் எடுப்பதோடு, இங்கே ரப்புல் ஆலமீன் இந்த நாவில் எதையெல்லாம் உங்களுக்கு முன்னால் பேச வைத்தானோ இதில் ஒரு வார்த்தை ஒரு வினாடி வீணாகாமல் நீங்கள் இதயபூர்வமாக இன்னைக்கு உள்ள இந்த விஷயத்தை உங்க உஸ்தாதுமார்கள் ரொம்ப கவலையோடு உங்களை இந்த புனிதமான சபையில் உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு நாள் பாடத்தை நிறுத்திட்டு வந்திருக்கிறேன். மதரசாவில் புகார் ஷரீஃப் நடத்தணும், சிராஜி பாடம் நடத்தணும், ஹதீஸ் பாடம் நடத்தணும். இதையெல்லாம் நிறுத்தி விட்டு ஒரு நாள் முழுசா நான் ஹஜ்ரத்திட்ட கேட்டேன், நான் மாலை நேரம் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு வகுப்பு நடத்துறேன். அதற்கு ஒரு நாள் வகுப்பா இருக்கட்டும்னாங்க. எங்களுக்கு மதரசாவில் பீரியடு கூட 3/4 மணி நேரம் தான். ஆனால் காலையில் இங்கே நம்ம 2 பீரியடையும் தாண்டி நடத்தி இருக்கிறோம். இப்பவும் 2 பீரியடு வரைக்கும் நேரம் எடுத்திருக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 பீரியடு பாடம் உங்களோடு தந்திருக்கிறோம், காலையும் மாலையுமாக. இதில் ஒரு வினாடி சிதறக்கூடாது. இங்கே நீங்கள் கேட்டதையெல்லாம் உள்வாங்க வேண்டும். நாளைய உங்கள் வாழ்க்கையாக மலர வைக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவானாக. நம்முடைய இல்மை இன்னும் உயர்வாக்குவானாக. நித்தம் நம்முடைய இல்மிலே பரக்கத் செய்வானாக. மக்கள் பார்வையில் நம்மை கண்ணியத்தோடு பார்க்க வைப்பானாக. நம்முடைய பார்வையிலே நம்மை சாதாரணமாக பார்க்க செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்தில் இருந்து பாதுகாப்பானாக, எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து, பொறாமைக்காரர்களுடைய தீங்கில் இருந்து, செய்வினையாளர்களுடைய தீங்கில் இருந்து, கண்திருஷ்டிகளில் இருந்து பாதுகாப்பானாக. நம்மையும் நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பானாக. ஹயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. சிறு வயதில் நோயோ மரணமோ சம்பவித்து விடாமல் பாதுகாப்பானாக. விபத்துக்களோ கெட்ட முடிவுகளோ நடந்து விடாமல் பாதுகாப்பானாக. தீய முடிவை நோக்கி பயணித்து விடாமல் பாதுகாப்பானாக. கெட்ட ஆசைகளை மனதில் வளர்த்து விடாமல் பாதுகாப்பானாக. எல்லாம் அல்லாஹ் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தியை கொடுத்து லட்சக்கணக்கான மக்களை நேர்வழிப்படுத்தும் சக்தியை வழங்குவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை ரசித்து ருசித்து சுவைத்து மகிழ்ச்சியோடு இஷ்கோடு பின்பற்ற செய்வானாக. அன்னலாரை பலமுறை கனவில் கண்டு இன்பம் பெறச் செய்வானாக.
நாம் பெற்ற நமது பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் அல்லாஹ் திருமணங்களுக்கு நல்ல ஜோடிகளோடு நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. எந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையோ அல்லாஹ் விரைவாக மகிழ்ச்சியை தருவானாக. பிள்ளைகளின் திருமணங்களுக்கு எது தடையா இருக்கிறதோ அதை நீக்கி வைப்பானாக. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் குழந்தை பாக்கியத்தோடு நம்முடைய பிள்ளைகள் வாழச் செய்வானாக. நம்முடைய மனைவியர்களை சுகத்தோடு வாழச் செய்வானாக. நமது பெற்றோர்களை எல்லா உயர்வோடும் வாழச் செய்வானாக. இந்த மதரசா கியாமத் வரைக்கும் நடக்க செய்வானாக. இதன் உஸ்தாதுமார்களை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இதை வளர்ப்பதற்கு மிகுந்த சிரத்தையும் அக்கறையும் எடுக்கிற என் பாசம் நிறைந்த மரியாதைக்குரிய நிசார் அஹ்மத் ஆலா ஹஸரத் அவர்களை அல்லாஹ் அவர்களின் சிறந்த வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துவானாக. அவர்களின் தலைமையில் நடக்கிற மதரசாக்களை அல்லாஹ் நாடு தழுவிய அளவில் பிரகாசமடைய செய்வானாக. நல்ல நல்ல தகுதியுடையவர்கள் உருவாகி வரச் செய்வானாக. அல்லாஹுவை உலகத்தில் அறிமுகப்படுத்துகிறவர்கள் உருவாகி வரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாட்டிலே எந்த காலத்திலும் மூமின்களை கண்ணியப்படுத்துகிற, மூமின்களுக்கு பாதுகாப்பு தருகிற, நம்முடைய மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் நம்முடைய ஆலிம்களை பாதுகாக்கிற நல்ல ஆட்சி நாட்டில் மலரச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து சங்கை மிக்க உஸ்தாதுமார்களின் நல்ல துவாவையும் என் அன்பு பிள்ளைகளான உங்களின் நல்ல துவா உங்களோடு நான் நீண்ட நேரம் கொடுத்ததில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நீங்கள் எங்கிருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கும் நான் இது போன்ற பாடத்தை நடத்திய ஒரு உஸ்தாதாகிவிட்டேன். உங்கள் துவாவிலே எனக்கு ஒரு பங்கு கிடைத்து கொண்டிருக்கும். நாளைக்கு பார்க்குற போதெல்லாம் போன வருஷம் நான் புகாரி ஷரீஃப் நடத்தினேன். அந்த பிள்ளைங்க சந்திக்கும் போதெல்லாம் ஹதரத் நாங்கள் உங்கள் மாணவர்கள் தான், 2 நாள் நீங்கள் புகாரி நடத்தினீர்கள் என்று சொல்லுகிற போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வருவதுண்டு. எத்தனையோ மக்கள் பயான் கேட்டாலும் மாணவர்களுக்கு பேசுகிற அந்த பேச்சை அவர்கள் 1000 இதயங்களை மாற்றி விடுவார்கள். நமக்கு துவா செய்கிற மாணவர்களாக ஆகிவிடுகிறார்கள். உங்களை எல்லாம் என்னுடைய மாணவர்களாகவும் நான் கபூல் செய்திருக்கிறேன். நீங்கள் ஆசிரியராக கபூல் செய்ய வேண்டும் என்று அடக்கத்தோடு கேட்டு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.